ஃபாதர், பிரைட், குரூப், ஃப்ரெண்ட்ன்றதுக்குள்ள can you fix this God whom we write about right now? That is the question. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை விட்டு இருக்கிறார், சதா காலம் உயிரோடு இருக்கிறார், the one who lives forever. அவர் முன்பாக அந்த எல்டர்ஸும் எல்லாருமே வந்து கிரீடத்தை தூக்கி அவர் காலில் போட்டுட்டு பவ் பண்ணி வர்ஷிப் பண்றாங்க. யோவான் சொல்றான், அவரை கண்ட போது செத்தவனை போல விழுந்தேன்றான். இந்த கேரக்டரை நீங்க ஃபிகர் பண்ண முடியுமா? அதே ஈக்குவேஷன் உள்ள are you able to see him also when you see him as a father? That is very important. Why it is important? If it is not important, it will not be in the Bible. Very simple. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிராஸ் எல்லாம் முடிச்சிட்டாருங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்னா why did he give you authority? Again, compared to the work என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒர்க் ஒண்ணும் இல்லை. என்ன சொல்றாரு? விசுவாசி, நில்லு, அறிக்கை செய்ய, அதுல இருந்து விலகாத, இது எனக்கு தான் நிச்சயம் நடக்கும் என்னோடதுன்றத நீ அந்த பொசிஷன்ல நில்லுன்றாரு. பட் அது நிக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் வேற எதுவும் பண்ண சொல்றேன். எங்கேயோ பயங்கரமா போய் மூணுக்கு ஏறி போங்க, இல்ல நீங்க போய் சிலுவையில தொங்குங்கன்னு சொல்லல. எஸ்தர் சாப்பாடு போனா, சாப்பாடு போட்டா முடிவுல அவன் தலையோட வந்தான். யாரு தலையோட? ஆமாம், தலையோட வந்தா. அதுதான் பிரைடு. புரியுதுங்களா? சோ இவங்க பிரைடுன்னு வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிரைடுனா அப்படியே எப்படி கை தட்டிட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு அப்படியே ஏச பாப்பா அப்படியே பாட்டு பாட்டு நான் உட்காந்துருந்தேன், அப்படியே இது பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒன் டைம். இப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரல, இதெல்லாம் இல்லவே இல்லைங்க, இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, இதெல்லாம் போயிங்கன்னு அப்படித்தான் சொல்லல. அப்படி சொன்னா நான் ஒன் டைமென்ஷனல் ஸ்டைல். அல்பாவும் ஒமேகாவும் முந்தினோரும் பிந்தினோரும் ஆயிருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை கையில் உடையவராயிருக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் சொல்றேன், எனக்கு பேசின சத்தத்தை ஒரு இடி முழக்கமா இருந்துச்சுங்க. எனக்கு பேசின சத்தத்தை வந்து நான் அப்படியே திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்த்தா 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர் நிற்கிறார். அவரை பார்த்தேன். அவரை நான் கண்ட போது செத்தவனை போல விழுந்தேன். கடைசியா யோவானை இயேசுவை எங்கே பார்க்கிறோம்? யோவான் 21 பார்க்கிறோம். அங்க என்னச்சு? அவர் மார்பிள சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அப்படியானா இவன் கதை என்ன? ஓகே, இது ஒரு டைமென்ஷன். இப்ப இந்த டைமென்ஷன்ல இயேசு இல்லவே இல்லைன்னா இருக்காரு. அவர் இருக்கலாம், அவர் எல்லா டைமென்ஷன்லயும் வேற தேவைப்பட்டா வருவாரு. என்னவும் அவர் வருவார், என்னதுலயும் வருவார். அவரால் வர முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனா அதுல மட்டும் இருந்தாருன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு யூஸ் இல்லை. அங்க பார்த்த யோவானு இங்க வேற மாதிரி பாக்குறான். இது இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு கதை. அதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆண்டவரே, உம்முடைய மகிமை வான பரியந்தம் எட்டுகிறது. உம்முடைய மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. அப்படியே ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமை எல்லா உயரமான காரியங்களை காட்டிலும் உயரமாய் இருக்கிற வல்லமை எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் சூழ்நிலைகளிலும் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவினுடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட பேசும் பெரிய காரியங்கள் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 4. அதுல வந்து முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீ, மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். ஏசாயா 6 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆதியாகமம் 14:18-19-20. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிராமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். போதும். சோ 3 பேசேஜஸ் படிச்சோம், சரியா? அதுல 3 பேசேஜ்லயும் காமனா சில காரியங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவம், மாட்சிமை, அவர் எவ்வளவு பெரியவர், அவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்றத 3 பேசேஜும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விதத்துல சொல்லுது. தேவன் பல பரிமாணங்கள் இருக்கிறவர். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரே ஒரு பரிமாணத்தை வச்சுட்டு ஒவ்வொரு பரிமாணம், ஒரு டைமென்ஷன், ஒவ்வொரு பரிமாணத்திலையும் நமக்கு முக்கியமானது இருக்கு, நமக்கு தேவையானது இருக்கு, நமக்கு ஆசீர்வாதமானது இருக்கு அப்படின்றது உண்மையாக இருந்தாலும், ஒரே ஒரு பரிமாணத்தை எடுத்துட்டு அது அதுல இருந்து நமக்கு சில பெனிஃபிட் வந்ததுனாலயோ இல்ல நாம் அதை அறிந்ததுனாலயோ இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே, சோ அதனால பாத்தீங்கன்னா அது எப்படி அதை நம்ம இந்த இடத்துக்குள்ள போகாம இருக்குதுன்னா, அதுக்குதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் கேட்பது முக்கியமா இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது அவர் பல சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னா, இன் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ட்ரூத் ஹி வில் லீட். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் காட், அதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிளே ட்ரினிட்டி தான். எதுக்கு 3 பேர் இருக்கணும்? ஒருத்தர் தான் போதாதா? எதுக்கு 3 பேர் இருக்கணும்? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி, 3 பேர். எதுக்கு 3 பேர் இருக்கணும்? ஓகே, சோ அப்படியே என்ன தெரியுது? there is multi dimensions, there are multiple dimensions. சோ நிறைய பேர் பைபிளையும் சரி ஆண்டவரையும் சரி சிங்கிள் டைமென்ஷன்ல பார்க்கும்போது எரருக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. எரருக்குள்ள போகும்போது நாளடைவில் அது பெரிய நெகட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும், ப்ராக்ரஸ் இல்லாம பண்ணி விட்டுரும். சோ அதனால இந்த நாட்கள்ல ஏற்பட்டிருக்கிற சில காரியங்கள் ஒரு முக்கியமான கரெக்ஷன் தான் இந்த மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ன்றது. ஓகே, அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இப்ப தேவன் பிதாவா, தகப்பனா? ஆமா தானே? யாருக்கா டவுட் இருக்கா? அதுல லூக்கா 15 தன்னை அப்படி காட்டுறாரு. பிதாவின் முகத்தை இயேசு கிறிஸ்து காட்டுறாரு. பிதா இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறார். இப்ப அது கூட போதாதா? ஃபாதர் இருக்காரு, அவர் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு போறது எவ்வளவு பெரிய விஷயம். அது தேவன் என்பவர் யாரும் ஒரு காலம் ஒருவனும் பார்த்ததில்லை, அப்படி இப்படி மகா பெரியவர். ஆனா அவர் தகப்பனா இருக்கிறாரு. அவரும் நம்மளை தேடி வர்றாரு, நம்மளை கட்டி அணைக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவருமே என்னுடைய அன்பை பொழிகிறார். அப்படிலாம் இருக்கும்போது அதோட நிறுத்திக்கிட்டா போதாதான்? எதுக்கு வெளி 2-3ல ஒரு மாரியா பேசுறாரு? நான் ஒரு சபையை சொல்றாரு, ஒழுங்கா நான் கவனி, நான் சொல்றது இல்லைன்னா விளக்கு தண்டை எடுத்துட்டு வேண்டுறாரு. இன்னொருத்தர் வாந்தி பண்ணிடுவேன்றாரு. ஏன் இதெல்லாம் பேசணும்? பிதாவா வெளிப்படுத்துறாரு தானே, அன்பை வெளிப்படுத்துறாரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? ஓகே, ஏன் அதெல்லாம் பேசணும்? சபைக்கு தான் பேசுறாரு, ஏன் அதெல்லாம் பேசணும்? ஓகே,
ஸோ தெர் ஆர் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். சி, எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்தது. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அதனால முதல்ல கொஞ்ச நாள் தசமமாக கொடுக்கல. ஏன்னா அதுதான் கிருபையில இருக்கும், ஆண்டவர் நம்ம அன்பா இருக்காரு, தகப்பனா இருக்காரு. நான் தசமமாக கொடுக்கல. எது கொடுக்கணும், தேவையில்லை சொல்லிட்டாங்க சில பேர். புதிய பாடல இல்லவே இல்லைங்க, அது தசம பாகம் ஒண்ணுமே இல்லைங்க, அதனால கொடுக்க வேணாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் வந்து கொடுக்கல. கொஞ்ச நாள் கொடுக்காம பயங்கர அடி, செம்ம அடி வாங்கினேன். ஓகே, என்னங்க கிருபை பேசுறீங்க? ஆமா, நடந்துதான் சொல்றேன். சரியா? சில பேர் இருக்காங்க, அவங்க இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க, அங்க தனியா கொடுத்துட்டு இருப்பாங்க. நமக்கு பாதி புரிஞ்சுட்டு நம்ம கொடுக்காம இருப்போம். சரியா? அப்புறமே நமக்கு பிரச்சனை ஆகும். எனக்கெல்லாம் பயங்கரமா பிரச்சனை ஆச்சு, பயங்கர பிரச்சனை. ஓகே, அப்போ அதுக்கப்புறம் எனக்கு டைத் கரெக்ட்னு தெரிஞ்சு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் டைத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெஃபினட் இம்மிடியேட் தெர் வாஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, அந்த ரெவலேஷனோட நான் ஜஸ்ட் ஏதோ கான்செப்டா புரியல, ரெவலேஷனா புரிஞ்சது. அது எனக்கு ரெஸ்டோர் ஆனது சாம் சலதிரியோட மெசேஜ்ல, அவரோட டீச்சிங்ல. அது இன்ஃபேக்ட் வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு பர்டிகுலர் டைம் ஆண்டவர் அங்க போக சொன்னார். ஈவினிங் அங்க டெய்லி போகணும், நீங்க கண்டிப்பா போகணும்னாரு. ஈவினிங் ஃப்ரீயா இருக்க போனாரு, கிளியரா சொன்னாரு. நான் போயிடும் ஒபேட் அண்ட் மென். அண்ட் அந்த டைம்ல அவர் டைத் பத்தி பேசவே இல்லை. அவர் என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தாரு, வேற ஃபெய்த் பத்தி நிறைய வேற டாபிக்ஸ். டைத் பத்தி ஒண்ணுமே பேசல. ஆஃபரிங் டைம்ல அங்க ஒரு அறிக்கை நடக்கும், அதையும் அவர் பண்ண மாட்டாரு. பாஸ்டர் ஜான் எப்ரஹாம் தான் வந்து வாசிப்பாரு. வரைக்கும் அவர் தான் வாசிட்டு இருக்காரு, அவர் தான் வாசிப்பாரு. அது ஒரு ரெகுலர், அது கன்ஃபெஷன் செட் ஆஃப் கன்ஃபெஷன், 2-3 கன்ஃபெஷன் பண்ணுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். மெசேஜ்ல ஒண்ணு கூட வரல, ஒரு மெசேஜ் கூட டைத் ஒரு வார்த்தை பேசல. ஆனா போய் ரெண்டாவது மெசேஜ்ல எனக்கு தட் ஸ்ட்ராங் ஹோல்ட் broke in my mind. I started giving tithe. ரெண்டாவது மெசேஜ்ல போய் 2 வாரத்துல பேசவே இல்லை அவர். அதுக்கப்புறமும் அவர் பேசல. certain things வந்து அட்மாஸ்பியர் சொல்லிடும் அங்க. அந்த there was an atmosphere of like that. So that atmosphere of prosperity that broke the thing. இப்போ ப்ராஸ்பெரிட்டிக்குள்ள போறதுக்கு வந்து டைத் இஸ் வெரி க்ரூஷியல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ இட் broke and I started giving tithe and it started working for me. Immediately there was results. Within a month or two I could see great results because I received as revelation. See, நல்லா கவனிங்க, அவர் பேசல. அவர் பேசுகிட்டு ஓ டைத் கொடுக்கணும் போல சொல்லிட்டாரு, நீங்க சொல்லிட்டாரு அப்படின்னு நான் நடக்காது. அவர் பேசவே இல்லை. அட்மாஸ்பியர் ஸ்போக் டு மீ. ஐ ரிசீவ் ஃப்ரம் தட் அட்மாஸ்பியர். ஓகே, சோ அது உள்ள போய் வேலை பார்த்து இட்ஸ் சோ தட் கேன் பி ஒன்லி ரெவலேஷன், ரைட்? வேற என்னவா அதை பெற்றிருக்க முடியும்? வெளிப்பாடா பெற்றிருக்கவே முடியாது. வெளிப்பாடா தவிர வேற எப்படியும் பெற்றிருக்க முடியாது. வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டே அது உடைந்தது. அண்ட் ரியலி திங்ஸ் ஸ்டார்டட் இம்ப்ரூவ். இப்ப ஆனா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருந்தது, ஏன் இப்படி ஆச்சு? தேவன், தகப்பன், பிதா, ஃபாதர், அதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இப்படி ஆச்சு? ஏன் டைத் கொடுக்கறதுக்கு பின்னாடி டிஃபரன்ஸ் இருந்துச்சு? கொடுத்த பிறகு என்ன சேஞ்ச் ஆச்சு? இது ரெவலேஷனா ரிசீவ் பண்ணேன் நான். ரிசீவ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் டு ஒர்க். சோ அது எப்படி ஒர்க் ஆச்சு? ஏன் அது நடக்கல முன்னாடி? ஏன் அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு கேள்வி இருக்கு. ஏன்னா இது என்ன, அப்பா வந்து காசு கேட்பாரா? காசு கொடுக்க சொல்லுவாரா? அப்படிலாம் சொல்ல மாட்டார்ல. என்ன அது வம்பா இருக்கு அப்படின்னு. ஆனா இது ஒர்க் ஆகுதுன்னு இருந்துச்சு. அதனால வந்து நமக்கு சரி புரியலனாலும் கீழ்ப்படியணும், செய்யணும். ஓகே, அந்த இதெல்லாம் நான் விட்டுட்டேன். அதாவது வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு சுத்தமா புரியல, பட் ஐ ரிசீவ்ட் அஸ் ரெவலேஷன் அண்ட் இட் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது, புரிஞ்சாதான் செய்வேன். புரிஞ்சா செய்யறது இல்லை, இது ரெவலேஷன். ரெவலேஷன். இது எவ்வளவுன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, நான் ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் மீட்டிங்ல இருந்தேன். ரெவலேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃபரன்ஸ் சொல்றேன். ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அந்த மீட்டிங்ல வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். The preacher வந்து is heavily anointed person, but the way he presented was ஒரு என்ன சொல்றது, நாட் வெரி நைஸ்ன்னு சொல்லிக்கலாம். பயங்கர அக்ரஸிவா பேசுவார் அவரு. ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் இப்படி போயிட்டு இருக்கு. My wife was sitting down and she was not approving of the way this man was preaching. I could see from her eyes. He's asking what is going on. She was looking at, okay, என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு. She was agitated with the way he was. But the prayer time came and he started moving in the anointing. Such a powerful anointing it was. நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன், நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் என்ன anointing மூவ் ஆயிட்டு இருக்கேன். சரியான anointing அது. Okay, she didn't agree with the way he spoke a lot of things because ரொம்ப boastful பேசுற மாதிரி he was talking. He came to me and told me, God is telling us to sow our wedding ring அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு விஷயம் I was taken aback. நான் சொன்னேன், you were telling this இந்த மாதிரி இது இருக்கு. No, that's how I see him, but at the same time God is telling me this. This is the revelation. Okay, that was our first ever financial breakthrough. அதுக்கப்புறம் தான் first ever financial breakthrough அப்பதான் நடந்துச்சு.
that moment we received that revelation and we gave, and we sowed into that ministry. That's a very powerful ministry. ஸோ அந்த டைம்ல அதுக்காக நான் திரும்ப அவரை தேடி சோ பண்ணா திரும்ப எனக்கு வந்துடும் எனக்கு ஐ டோன்ட் நோ. அந்த மோமெண்ட்ல காட் லெட் மீ, ஐ சோட். தட்ஸ் a different thing. அது ஒன் ஆஃப் ஆஃபரிங். ஸோ ஐ சோட். ஓகே. ஸோ எனக்கு அது தோணிருக்கு என்னன்னா, என்ன இது, வாட் இஸ் த திங், இஸ் அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்றப்ப ஏன் இப்படி டிமாண்ட் பண்றாரு அவரு, கொடுத்தாதான் அவர் செய்வாரா, என்ன இது? ஆனா அப்படிதான் நடக்குது. அப்ப என்ன 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 வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே. சோ உங்களுக்கு அந்த மாதிரி கேள்விலாம் இருந்தா இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு பதில் கொடுக்கும் அதுக்கு. சரி. சோ ஆஃப் லேட் என்ன நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, நடந்துட்டு இருக்குன்னா, அதாவது நம்முடைய கிறிஸ்டியன் இது வந்து ஒரு அந்த எண்ட்ல இன்னொரு எண்டுக்கு போகுது. ஒரு எண்ட்ல என்ன இருந்தாங்கன்னா எல்லாரும் ரொம்ப பயபக்தியா இருப்பாங்க. அது இப்ப வெஸ்டர்ன் இதுல பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சர்ச்சுக்கு போகும்போது சூட் எல்லாம் போட்டுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ரிவேரிங் ஆனரிங் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல காட் அண்ட் டைத் வந்து பர்டிகுலர் அமெரிக்கா இஸ் த ப்ரொட்டஸ்டன்ட் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கு. பிகாஸ் அங்கிருந்து வந்தவன் எவனாலும் நம்புறான். என்னதான் இவன் நல்லா ஆப்பிரிக்காலாம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் செய்யறாங்க, ஆனா அமெரிக்காக்காரன் சொன்னாதான் அப்புறம் ஒத்துப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க ஹெட் குவார்டர்ஸா இருக்கனால அவங்க வந்து இந்த டைத் இதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டா ரொம்ப நாளா ஈவன் பேப்டிஸ்ட் அக்ராஸ் டினாமினேஷன் வந்து டைத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அண்ட் தட் டைரக்ட்லி கார்ரிலேட்டட் டு தேர் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி. அமெரிக்கா வந்து ப்ரோக் ரெக்கார்ட்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டில. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்படி அந்த எண்ட்ல சர்ச்சுக்கு போனா சூட் போட்டு தான் போகணும், கர்த்தரை கனப்படுத்தணும், அந்த ரொம்ப அந்த மாதிரி ஆட்டிடியூடு. நம்ம ஊர் வேற, ஊர்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாதான் கர்த்தரை கனப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து சூட் போட்டு போனாதான் மரியாதை கர்த்தருக்கு, அவரை கனப்படுத்துறேன். நான் சும்மா ஏனாத்தான் நான் போக மாட்டேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி அவர் ஒரு பெரிய ஆபீசர் பார்க்கணும், பிரசிடென்ட்டை கூப்பிட்டா நான் எப்படி போவேன், இந்த மாதிரி கர்த்தரை சந்திக்க போறேன், அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அப்ப அங்க இருந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்த எண்டு வந்து அவங்க வந்து டிஷர்ட் போட்டு சர்ச்சுக்கு போறது, ஷார்ட்ஸ் போட்டு போறது, இந்த லெவலுக்கு அமெரிக்கா முன்னேறியே அப்படி போயிருக்கு. நான் தப்புலாம் சொல்லல, டோன்ட் கெட் மீ ராங். நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்க மாட்டேன். இப்ப தப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற மாதிரி புரிஞ்சுப்பீங்க. நான் இப்ப டிஷர்ட் போடுறதோ தப்புனோ, சூட் போட்டாதான் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. ஓகே. சோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபெமிலியாரிட்டி வித் காட் கொஞ்சம் வந்திருக்கு. அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. யா அப்பா நல்ல வேற, நான் கூட அவர் என்னமோ நினைச்சேன். நோ ஹீஸ் மை ஃபாதர், என்னோட பிதாவா இருக்காரு, தகப்பனா இருக்காரு, என்னோட டேடி அப்படின்னு டேடி காட் அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு வந்து முன்னேறிது அமெரிக்கன் இது. அது அப்படியே டைரக்டா இம்போர்ட் ஆகுது எல்லா கண்ட்ரீஸ்க்கும். அது வந்து நான் பர்டிகுலர் இந்தியா, யூ கேன் ஸ்பீக் ஃபார் இந்தியா வெரி போல்ட்லி பிகாஸ் தட்ஸ் ஹேப்பனிங். ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்ட் நடக்கிறது இங்க கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் டு கிரேட் எக்ஸ்டென்ட். சம் பாயிண்ட் இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ். ஓகே, இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ். இட் வில் ரிவர்ஸ் அட் சம் பாயிண்ட். பட் அது இன்னும் நடக்கல. அட் சம் பாயிண்ட் நடக்க ஆரம்பிக்கும். இங்க இருந்து ரிவர்ஸ் ஆரம்பிக்கும். டீச்சிங் ஃப்ரம் ஹியர் வில் கோ டு த வெஸ்ட். தட்ஸ் ஹவ் இட் வில் பி. ஸோ ஒரு ஓவராலா என்ன சொல்லணும், ஒரு ஃபெமிலியாரிட்டி வித் காட் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு மக்களுக்கு. ஓகே. ஸோ அது தப்பு நான் சொல்லவே இல்லை. பட் இந்த ஜேர்னில இந்த மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது, ஓகே, அதுலேதான் வந்து அப்பா ஃபாதர் என்னை புரிஞ்சுப்பாரு, எதிரில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், ஓப்பனா அவர்கிட்ட பேசுவேன், மனம் திறந்து அவர்கிட்ட பேசுவேன், அந்த டீச்சிங் எல்லாம் வருது. இந்த ஹோல் ப்ராசஸ்ல ரெவரன்ஸ் மிஸ் பண்றோம்னு சொல்றதை விட ஸ்லோலி த மல்டி டைமென்ஷனலிசம் ஆஃப் காட் இஸ் ஸ்லோலி கெட்டிங் எரேஸ்ட் அண்ட் கெட்டிங் ஸ்டக் வித் ஒன் டைமென்ஷன். எப்படி ஏர்லியர் வந்து ஒரே ஒரு டைமென்ஷன், அவர் பயங்கரமானவர் அப்படின்றத மட்டும் இருந்துச்சு. அது ஒரு பயத்தோட இருந்துச்சு, பயபக்தின்னு சொல்றது. அது சம்டைம்ஸ் ராங் ஆல்சோ. ஒரு ஃபியரோட ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருந்ததுல இருந்து இப்ப வந்து அடுத்த இந்த எண்ட்ல போய் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் அவர் உட்காந்து இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற தப்பு இல்லை. அவர் உங்க கூட இட்லி சாப்பிடுவாருன்னு சொல்றேன், சாப்பிட வாய்ப்பு இருக்கு. யாராவது சொன்னா சொல்றாங்க அவரு ஆண்டு காபி குடிச்சாரு, அவர் எப்படி உங்களோட காபி குடிப்பாரு, குடிச்சாலும் குடிப்பாரு, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா காபி மட்டும் தான் குடிப்பாருன்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா நான் சொல்றது? காபி குடிப்பார், அதோட அவ்வளவுதாங்க. காபி குடிப்பாரு, அப்புறம் எங்கூட வந்து மகனே மகளேன்னு பேசுவாரு, மடியில் தூக்கி வச்சுப்பாரு, வைப்பார், மடியில் தூக்கி வைப்பார், கண்ணீர் துடைப்பார், கவலைகள் போக்குவார். ஓகே. தாலாட்டுவார், சீராட்டுவார். பெருமான் தான் படியிருக்காரு, இல்ல இன்னொருத்தர் படியிருக்காரு, யாரும் தெரியல, யாரும் படியிருக்காரு. தாலாட்டுவார், சீராட்டுவார், கண்களால் அரவணைப்பார் அப்படின்னு, கைகள் அரவணைப்பார், இதெல்லாம் இருக்கு. ஓகே. தோல்ல போட்டுப்பாரு, நான் அவர் தோல்ல சாஞ்சிப்பேன், அந்த மாதிரி நான் அவரோட ஃப்ரெண்ட், ஐ ஆம் a friend of God. அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மட்டும்தான், இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டோம்,
தோண்டி பார்த்தவங்க இதுதாங்க எண்டில் இருக்கு, இதோட அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லிட்டா தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ். புரியுதா? அதுதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. எனக்கு காலேஜ்ல ஒரு மென்டர் இருந்தாரு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவர் ஒண்ணு சொல்லுவாரு. நான் வந்து ஆஹ், நான் வந்து ஃபாதர் வந்து டேடின்னு கூப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்பேன். இல்ல நான் ஃபாதர் தான் கூப்பிடுவேன், டேடின்னு கூப்பிட மாட்டேன். அந்த அளவு ஃபெமிலியர் நான் இருக்க விரும்பலன்னு சொல்லுவாரு. ரொம்ப ஃபெமிலியர் ஆக விரும்பலன்னு. நான் அப்ப நினைச்சேன், என்ன ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஃபெலோ மாதிரி இருக்காருன்னு. சி இஸ் நாட் என்டையர்லி ராங், ரைட், பட் இஸ் ஆல்சோ நாட் என்டையர்லி ராங். சி என்ன நடக்குதுன்னா, த மோமெண்ட் யூ கோ இன்டு ஒன் டைமென்ஷன் ஆஃப் காட், அது ஃபாதரோ இல்லைன்னா வந்து சில பேர் பிரைட் குரூம் அந்த மாதிரி சொல்றாங்க, க்ளோஸ்னஸ் பத்தி சொல்றேன், ஃப்ரெண்டு, இந்த மாதிரி டைமென்ஷன் எல்லாம் வந்து நெருக்கமான உறவுகள். ஓகே, இந்த டைமென்ஷன்ஸுக்குள்ள போறதோ இதுக்குள்ள இருக்கிறதோ ஒன்றும் தப்பு கிடையாது. இது தேவையும் படுது சில இடங்கள்ல, சுத்தமா தேவைப்படலன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு சில ரோல்ஸ் இருக்கு, சில பொசிஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இது மட்டுமே நீங்க போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு, இந்த ஃபாதர்ன்றதுக்குள்ள கேன் யூ, ஃபாதர் பிரைட் குரூப் ஃப்ரெண்ட்ன்றதுக்குள்ள கேன் யூ ஃபிக்ஸ் திஸ் காட் whom we write about right now? That is the question. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை விட்டு இருக்கிறவர், நீண்ட ஆயுசு உள்ளவர், தானியேல் 7ல வருது. இப்ப நம்ம பார்த்துமே, நம்ம வெளிப்படுத்துறதுனால சதா காலம் உயிரோடு இருக்கிறவர், the one who lives forever. ஓகே, அவர் முன்பாக அந்த எல்டர்ஸும் எல்லாருமே வந்து கிரீடத்தை தூக்கி அவர் காலில் போட்டுட்டு பவ் பண்ணி வர்ஷிப் பண்றாங்க. யோவான் சொல்றான், அவரை கண்ட போது செத்தவனை போல விழுந்தேன்றான். இந்த கேரக்டர் நீங்க ஃபிகர் பண்ண முடியுமா அதே ஈக்குவேஷனுக்குள்ள? ஆர் யூ ஏபிள் டு see him also when you see him as a father? That is very important. Why it is important? If it is not important, it will not be in the Bible. Very simple. இது தேவையில்லைன்னா அது பைபிளே இருக்காது. ரைட்டா? தேவையில்லைன்னா பைபிள்ல இருக்காது. அது தவிர அது தேவை, அது கண்டிப்பா தேவை. ஏன் தேவை? சி, யோசுவா கான்கஸ்குள்ள போறாரு, கானான்குள்ள. எரிகோவோட கேட்ஸ் இருக்காரு. எரிகோ இஸ் பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட்லி ஷட், திறக்கல. ஏற்கனவே கர்த்தர் யோசுவோட பேசியாச்சு, கரெக்டா? மோசே பேசியாச்சு, அப்புறம் கர்த்தரும் பேசிட்டாரு. பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ இந்த தேசத்தை பகிர்ந்து கொடுப்பதெல்லாம் சொல்லியாச்சு, வாக்குத்தத்தம்லாம் வந்துருச்சு. ஓகே, எல்லாமே ஓரளவு தெரியும். இப்ப எதுக்குங்க யோசுவா 5 அதிகாரத்துல ஒரு தூதன் வந்து ஸ்வாடோட நிக்கிறத எதுக்கு பார்க்கணும்? ஐ ஆம் த கேப்டன் ஆஃப் த லார்ட்ஸ் ஆர்மின்னு சொல்றாரு. செருப்ப கழட்டுப்பா, சம் ரூல் இஸ் கமிங் டு பிளே நவ. செருப்ப கழட்டு, ஃபால் டவுன். அவனே முக்கியம் 3 பேர் விழுந்துறான். யோசுவா விழுந்து வணங்குறான் அவரை. அவங்க சொல்றான், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி சொல்லிட்டு, நீ யாருன்னு கேட்கிறான். எங்காலா அவங்களா யாரு நீர் கேட்கிறான். அதுக்கு சொல்றாரு, கர்த்தருடைய பாளையத்தின் அதிபதியாய் இந்த இடத்துல வந்தேன், எரிகோவை கூடுறதுக்காக வந்தேன்றது. ஏன் இந்த இமேஜ் போய் பார்க்கணும்? வை திஸ் இமேஜரி? அதான் ஏற்கனவே சொல்லியாச்சுங்க, போட்டு சுதந்திரிக்கணும்னு சொல்லியாச்சு. தேவ ஆவி அவனுக்கு அருளப்பட்டிருக்கு. ஏன் இது வரணும்? See, between you and what I'm saying is very important. சில பேர் நான் கிரேஸ் இருக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொன்னாலும், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது எங்க வருதுன்னு நான் சொல்லிடுறேன். கிரேஸ் என்ன முடிஞ்சிருக்கு, இப்ப என்ன வேணும் அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தென் இஃப் தட் இஸ் ட்ரூ, லைக் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நாங்க எதுவுமே பண்ணதே இல்லை, டேடி கார்டு மடியில உட்காந்துருக்கோம்னா, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 5000 கோடி இருக்கும் குறைஞ்சிருச்சோம். உங்க ஹெல்த் வந்து கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டா இருக்கணும். பிசிக்கல் ஹெல்த், நாட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இல்ல, பிசிக்கல் ஹெல்த். அண்ட் நீங்க மினிஸ்ட்ரி பண்றீங்களோ, வாட் எவர் யூர் டூயிங் ஷுட் பி prospering right, left and center if everything is over. Okay, see, grace of God has enabled us, empowered us to go to that place. Before we were not eligible to even look at the gates. Now we are completely there, we can do anything, go, but we are yet to inherit or take possession. Okay, if crossல எல்லாம் முடிச்சிட்டாருன்னா எதுக்கு I give you authority? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிராஸ்ல எல்லாம் முடிச்சிட்டாருங்க, நாங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லைன்னா why did he give you authority? See, again, compared to the work, என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒர்க் ஒண்ணும் இல்லை. என்ன சொல்றாரு? விசுவாசி, நில்லு, அறிக்கை செய், அதுல இருந்து விலகாத, இது எனக்கு தான் நிச்சயம் நடக்கும், என்னோடதுன்றத நீ அந்த பொசிஷன்ல நில்லுன்றாரு. பட் அது நிக்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் வேற எதுவும் பண்ண சொல்லல. எங்கேயோ பயங்கரமா போய் 3 ஏறி போங்க, இல்ல நீங்க போய் சிலுவையில தொங்குங்கன்னு சொல்லல. சோ இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கு. அது இன்னும் நம்ம அததான் சுதந்திரிக்கிறது நம்ம சொல்றோம். அவங்க பிசிக்கல் வார்ஃபேர் பண்ணாங்க, நம்ம இதை சுதந்திரிக்கிறதுனா நம்ம வந்து வாயின் பட்டயம், வார்த்தையின் பட்டயத்தால் நம்ம ஜெயிக்கிறோம். We just speak, we receive.
அவ்வளவுதான். அதைத்தான் நான் சொல்றேன். ஜெரிசேவல் முதற்கொண்டு இவங்க எல்லாம் ஸ்டாண்டுன்னு சொன்னா இதுதான் சொல்றாங்க. தே ஆர் நாட் சேயிங் யூ கோ, நீ போய் ஆப்பிரிக்காவே போய் நட, இந்தியா பூரா காஷ்மீர்ல கன்னியாகுமரிக்கு ஜோடோ யாத்திரை மாதிரி நடந்து போ, அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் யாரும் சொல்லல. இத ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு இருக்கு. ஸ்டாண்டிங் இன் ஃபெய்த் ஃபார் வாட் இஸ் ஆல்ரெடி பீன் இஸ் அவர்ஸ். அத்தாரிட்டி வாஸ் ஆல்சோ given for the same reason. ஓகே, இப்ப ஆனா என்னன்னா, when you stand and you start standing, see, if you don't even stand for anything, then there will be no war. Simply, நீ எப்போ உனக்காக கண்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறோ, எப்போ ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோ, அதை நான் எடுத்துக்கொள்ளணும், இது என்னுடையதாச்சு, இது ஏன் பிசாசு கையில இருக்கு? தாவீது சொன்ன மாதிரி கிளையாத்து என்னுடையது, மனாசேம் என்னுடையது, எப்ராயிம் என்னுடையது, இதெல்லாம் என்னோடது, ஆனா இவன் வச்சிருக்கான். அப்படி என்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம தீவிரமா இறங்கி அதை குறிச்சு விசுவாசித்து நம்ம அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்குதான் வாரே வருது. என்ன வார் வருது? இது கிடையாது, உனக்கு இது வராது, இது நடக்காது, இது கிடையவே கிடையாது, இது வருஷம் வருஷமா இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி எண்ணங்கள், தாட்ஸ், பயங்கரமான தாட்ஸ் நமக்கு எதிராக வர ஆரம்பிக்குது. ஓகே, அப்படி பயங்கரமான தாட்ஸ் நமக்கு எதிராக வரும்போது அப்படியே அலை மேல அலை மோதுற மாதிரி எண்ணங்கள் வருது. இதெல்லாம் மாறவே மாறாது, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு அப்படின்னு எண்ணங்கள் வருது. நடக்கவே நடக்காது, பாரு சுத்தி எங்க நடந்திருக்கு அப்படின்னு வருது. இதுதான் யுத்தம். இந்த வாரத அந்த எண்ணங்கள் தான் யுத்தம். இந்த மாதிரி தாட்ஸ் வர்றப்ப யூ என்கவுண்டர் வாட் யூ கால் அஸ் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். இதான் பவுல் சொல்றாரு எபேசியர்ல, வானமண்டலில் பொல்லாத அகில் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்த உலகத்திலே சில சக்திகள் உயரமா உன்னதமான இடத்துல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா இவர்கள் தீய சக்திகள், அசுத்தாவிகள். ஓகே, see, the wealth of the world should be in the hands of the church. பாவியுடைய ஆஸ்தி நீதிமான கையில இருக்கணும். ஓகே, மீகா 4 கடைசி வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எழுந்து போரடி சீயோன் குமாரத்தை, எழுந்து போரடி, அவன் கொம்புகளை இரும்பும் குழம்புகளை வெண்கலமாக்குவேன், நீ அநேகம் ஜாதிகளை விதித்து போடுவாய், அவர்கள் தேடி சேர்த்ததை கர்த்தருக்கு என்றும் பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறார் என்றும் நியமிப்பாய். சோ அப்படிதான் இருக்கணும். ஆனா விசுவாசிகள் பிரச்சனை இருக்காங்க, போராட்டத்துல இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இதுதான் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். தலைகீழ இருக்குது. சில பேர் கேக்குறாங்க, தீமை செய்யறவன் நல்லா இருக்கான், ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். இட் ஷுடன்ட் பி லைக் தட். ஷுடன்ட் பி லைக் தட். See, இந்த வாரம் பார்லிமெண்ட்ல ஒருத்தன் சொல்லியிருக்கேன், என்னைய ராகுல் காந்தி தள்ளிட்டாரு, அடிபட்டு இருக்கேன். அவன் யாருன்னா, அவன் எம்பி. அவன் யாருன்னா, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் பிள்ளைங்களை உயிரோடு எரிச்சப்ப டீம் லீடர் பஜ்ரங் தள்ல. அவன் சொல்றான், என்னை ராகுல் காந்தி தள்ளி ஒரு அடிபட்டுருச்சான், ஆஸ்பத்திரிக்கு போனாராம். ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். What that fellow is doing there? Who gave him the right to be in the parliament? Spiritual wickedness in high places. It shouldn't be that way. Okay, so you encounter, but we know Jesus already paid the price to keep these kind of people out. They should not be in anywhere near power. It's already done. He already paid this blood. ஏதோ காசு கொடுக்கல, ஏதோ முடிஞ்சதை பண்றேன்னு செய்யல, ரத்தத்தை சிந்திருக்கார், தன் சொந்த ரத்தத்தை. சர்வ பூமி உருவாக்கின வார்த்தையாகிய அவர் மாம்சமாகி அந்த ரத்தம் சிந்தப்பட்டது பூமியில. எதுக்கு? இந்த மாதிரி காரியங்கள்லாம் நியாயமும் நீதியும் வெளிப்பட முடியாது. ஓகே, இன்னும் வெளிப்படுத்தல் 6 அதுல 6ஆம் முத்திரை 5ஆம் முத்திரை அதை உடைக்கும் போது சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் கேட்டுச்சு? எப்பொழுது எங்களுக்காக பழி வாங்குவீர்னு பரிசுத்தவங்க கேட்டாங்க. அந்த சத்தம் இன்னும் கேட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். சோ இப்ப இந்த மாதிரி காரியங்களுக்கு எதிராக நீங்கள் வரும்போது, நீங்களே இதுக்கு எதிராக ஜெபிக்கிறீங்களா? நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நியாயமும் நீதியும் நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்ப இதுக்கு எதிரான ஜெபிக்கும் போது you get attacks in your mind, thoughts. The wicked is prospering. They continue prospering. என்னங்க நல்லா இருக்காங்க மாதிரி இருக்கே, எல்லாம் அப்படி இருக்கே. நான் வார்த்தை சொல்லுது எனக்கு தெரியுது. இதோ பாருங்கள், ஒரு மனுஷன் இருந்தான், அவன் தனக்கேற்ற நிலத்திலே முளைத்த பெரிய மரத்தை போல இருந்தான், ஆனா இப்பொழுது தேடினேன், அவனை காணல அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அதுவும் எனக்கு தெரியுது. ஆனா இந்த எண்ணங்களும் வருகிறது, யுத்தங்கள் வருகிறது. நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு உங்க பிரச்சனைகள் வேற இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கலாம். வசனம் சொல்றது இதுக்கு என்ன இது? கொஞ்ச நாள் கூட சிஸ்டர் கூட என்ன கேட்டிருந்தாங்க, ரொம்ப விரக்தியில கேட்டிருந்தாங்க, ஒரு விசா ப்ராசஸ் அவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு, அப்படி வாக்குதான் இப்படி சொல்லுது, என்ன ஏன் இப்படி இருக்கு? ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் ஹை பிளேஸ், யூ ஆர் என்கவுண்டரிங் தட். ஓகே, சோ இதெல்லாம் நீங்க என்கவுண்டர் பண்ணும்போது
நீங்க வெறுமனே ஐ ஆம் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படி பாடிட்டு இருந்தீங்க, அந்த டைமென்ஷனுக்குள்ளே சுத்திட்டு இருந்தீங்க வைங்களேன். இல்லைன்னா இஸ் மை ஃபாதர், ஐ எம் சிட்டிங் இன் இஸ் லேப், அவர் கூட நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அவரு என் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு, நாங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து என்னது, அவர் என் மனவாழ்னா இருக்காரு. நிறைய விமனுக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கிரைஸ்டோட பிரைடுன்னுவாங்க. பிரைட்னா வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கணும், மீனிங் ரத்த கலரியா இருக்கணும். அப்படியே யுத்தத்துக்கு போயிட்டு வரதான் பிரைடு. எஸ்தர் சாப்பாடு சாப்பிட போனா, சாப்பாடு போட்டா, முடிவுல அவன் தலையோட வந்தா. யாரு தலையோட? ஆமான் தலையோட வந்தா. அதுதான் பிரைடு. புரியுதுங்களா? சோ இவங்க பிரைடுன்னு வேற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. பிரைடுனா அப்படியே அப்படியே கை தட்டிட்டு அப்படியே வந்து சிரிச்சுட்டு அப்படியே ஏசப்பா கூட அப்படியே பாட்டு பாட்டி நான் உட்காந்துருந்தேன், அப்படியே இது பண்ணிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒன் டைம். இப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதெல்லாம் இல்லவே இல்லைங்க, இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, இதெல்லாம் போயிங்க அப்படி நான் சொல்லல. அப்படி சொன்னா நான் ஒன் டைமென்ஷனலிஸ்ட் ஆயிடுவேன். ஓகே, ஐம் நாட் சேயிங் தட், பட் ஐம் சேயிங் திஸ் இஸ் நாட் த ஒன்லி திங். இப்ப when you are encountering powerful forces of the earth, அதுதான் பால் வந்து வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகள்ன்றாரு, ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் ஹை பிளேசஸ். ஓகே, சி ஆனா அதை ஆரம்பிக்கும் போது அதுல டிசப்ஷன் சொல்றாரு. சத்துருவின் சகல தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணில்லவர்களாகும்படின்னு சொல்றாரு. தந்திரம் தான் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். இன்னைக்கு வந்து அந்த 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 எம்பி பேரு பிரதீப் சரங்கியதோ ஒரிசா எம்பி. இப்ப வந்து அவரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, அவருக்கு எதிராலாம் நியாயம் நீதிலாம் நடக்கவே நடக்காது. கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாது? எவிடன்ஸ் இல்ல நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் கேஸை. எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி அது இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடக்கலாம்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அப்படி இருக்கு, இதுதான் நிலவரம். அப்ப இவங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க, அவங்களாம் நல்லா இருந்து அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வருது பாத்தீங்களா? தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ் இன் ஹை பிளேசஸ். இப்ப இந்த மாதிரி காரியங்களுக்கு எதிராக நீங்க நிற்கும் போது இந்த வெறும் இந்த டைமென்ஷனை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? வண்டி ஓட்ட முடியாது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் பல டைமென்ஷன்ஸ் காட்டுகிறது. இப்ப இந்த டைமென்ஷன் ஷிஃப்ட் இருக்கு, சில சடன் ஷிஃப்ட் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷிஃப்ட் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னைக்கு நான் படிச்சதை வச்சு மெயின் ஷிஃப்ட் காட்ட போறேன். காட்டிட்டு ஆபிரகாம் வந்து தசமா கொடுத்ததோட காரணம் அதெல்லாம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகே, வந்து இயேசு கிறிஸ்து அவர் வந்து நசரேயனாகிய இயேசுன்ற டைமென்ஷன்ல பூமிக்கு வர்றாரு. 4 வருஷம் 3 வருஷம் ஊழியம் செய்றாரு. 33 வருஷம் வாழ்ந்தாரு. 3 வருஷம் அதுல ஊழியம் செய்றாரு. அவர் ஊழியம் செய்யும்போது நசரேயனாகிய இயேசு, நாசரேத் ஊரானாகிய இயேசு, இப்படிப்பட்ட பேர்கள்ல அவர் அறியப்படுகிறார் அதிகமாக. ஆனாலும் தன்னை கிறிஸ்துன்றதை அவர் அங்கங்க சில இடங்கள்ல பேசுறாரு. நான் தான் கிறிஸ்து அப்படின்றது சொல்றாரு. ஆனா அந்த கிறிஸ்துன்றதே வந்து அது வந்து பூமியில அவர் இருந்தப்பே கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவர் நடந்து போகும்போது அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல சூப்பரா சொல்றாரு, இவ்விதமாய் கிறிஸ்து பாடுபடவும் பின்பு தம்முடைய மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதும் அவசியம் இல்லையா? அப்ப அந்த கிறிஸ்துன்ற கேரக்டர் வந்து ஒரு பூமியில அவர் வந்து பிறந்திருந்தாலும் எப்பொழுது ஒரு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து மகிமை அடைகிறாரோ அப்பொழுதுதான் அந்த கிறிஸ்துன்ற ஆபீஸ்க்குள்ள போறாரு, அந்த டைமென்ஷனுக்குள்ள போறாரு. சோ அப்ப நசரேயனாகிய இயேசு அப்படின்றவரை வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட இருந்தவரு, இவங்களோட சாப்பிட்டவரு, இவங்களோட எல்லாம் பண்ணிட்டு இருந்தவரு, இவங்க போகும்போது போவாரு. சில நாள் நினைக்கிறேன் இவங்க பாத்ரூம்ல இருந்தாங்கன்னா கதவை பிடிட்டு ரொம்ப நேரம் வெளியே வந்தாங்க தட்டிருப்பாங்க, யோ நான் போகணும் வாயா வெளியேன்னு கேட்டுருப்பாரு, இருக்கும் யாருக்கு தெரியும். சோ க்ளோஸா அவங்களோட இருந்தவர். யோவானவர் மார்பிள சாய்ந்திருந்தான்னு போட்டிருக்கு. சோ அப்படி இருந்த நசரேயனாகிய இயேசு அது ஒரு டைமென்ஷன். இவங்க சொல்றாங்க இப்படியே இருந்தா நல்லது ஆண்டவரே, இந்த டைமென்ஷன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு நல்லா இருக்கு. எதா இருந்தாலும் நேரடியா உங்கள்ட்ட டவுட் கேட்டுக்கிறோம், எந்த குழப்பமும் இல்லை. யோபு மாதிரி உட்காந்து புலம்ப தேவையில்லை. புலம்பி அதுக்கப்புறம் நீர் வந்து பேசி இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே? நாங்க இப்படியே உட்காந்துக்க டக்குன்னு நீங்க பேசுறீங்க, ஈஸியா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் என்ன ஆகுறாரு, திடீர்னு அந்த டைமென்ஷன் விட்டு வெளியே போயிடுறாரு, மறிக்கிறார். மறித்து உயிர் தெழும் போது வேற டைமென்ஷன்ல போயிட்டாரு. அதுலயே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா பூட்டுரு உங்களை திடீர்னு வந்து உங்களுக்கு சமாதானம் டைங் அப்படின்றாரு, பயந்துட்டாங்க. என்ன யாரு இது, ஆவியா என்ன ஏதுன்னு. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் வேலைகள் செய்யறாரு. ஆனா அப்படியே தான் பரமேறாரு. அப்ப கூட அவங்க பாக்குறாங்க, அவங்க சில கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, பதில் சொல்றாரு. கடைசியில பரமேறி போறாரு. அவர் பரமேறி போயிட்டாரு. மேல போன பிறகு என்னாச்சுன்னு தெரியாது. அடுத்து யோவான் அவரை சந்திக்கிறான். எங்கே சந்திக்கிறான்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்பாக எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். அது வந்து நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை கையில் உடையவராயிருக்கிறேன்னு ஒரு சத்தம் கேட்குது. நான் சொல்றேன், எனக்கு பேசின சத்தத்தை இடி முழக்கம் மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு பேசின சத்தத்தை வந்து நான் அப்படியே திரும்பி பார்த்தேன்.
திரும்பி பார்த்தா 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மனுஷகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் அவர் நிற்கிறார். அவரை பார்த்தேன். அவரை நான் கண்ட போது செத்தவனை போல விழுந்தேன். ஓகே, சோ வெளிப்படுத்தல ஒண்ணு அதுல இருக்கதான் நான் சொல்றேன். அப்படி லுக் அட் தி ஷிஃப்ட். கடைசியா யோவானை இயேசுவை எங்கே பார்க்கிறோம்? யோவான் 21 பார்க்கிறோம். அங்க என்னாச்சு? அவர் மார்பிள சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அப்படியானா இவன் கதை என்ன? ஓகே, இது ஒரு டைமென்ஷன். இப்ப இந்த டைமென்ஷன்ல இயேசு இல்லவே இல்லைன்னா இருக்காரு. அவர் இருக்கலாம். அவர் எல்லா டைமென்ஷன்லயும் இருப்பாரு. வேற தேவைப்பட்டா வருவாரு. அன்னைக்கு என்ன வருவாரு, என்னதுலயும் வருவாரு. அவரால் வர முடியாதுன்னு கிடையவே கிடையாது. ஆனா அதுல மட்டும் இருந்தாருன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு யூஸ் இல்லை. ஓகே, அங்க பார்த்த யோவானு இங்க வேற மாதிரி பாக்குறான். ஏன்னா இது இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு கதவு. அதுவும் தேவை, இதுவும் தேவை. ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இப்பொழுது உங்க ஜபம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை சந்திச்சீங்கன்னு தெரியாது. பெரிய பிரச்சனை சந்திக்கிறீங்களா? இஸ் சம் இன்ஸ்டிடியூஷன் அகேன்ஸ்ட் யூ, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா உங்க பாடி மோசமா இருக்கலாம். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹெல்த் இஸ் அகேன்ஸ்ட். பொருளாதார நெருக்கடி இருக்கீங்களா? அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபைனான்ஸ் இஸ் அகேன்ஸ்ட் யூ. ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லீகல் செட்டப், லீகல் ஃப்ரேம் ஒர்க், லா உங்களுக்கு எதிராக இருக்கா? அதுல பிரச்சனை இருக்கீங்களா? ஐ டோன்ட் நோ வாட். ஆர் எதுக்கு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? எது உங்களுக்கு எதை எந்த மலையை பார்த்து போய் தள்ளிட்டு போன்னு சவுண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க? சோ இப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த டைமென்ஷன் எது தோல்ல சாஞ்சிட்டு கதை பேசிட்டு இருக்க டைமென்ஷனை விட இந்த செத்தவனை போல விழுந்த டைமென்ஷன் முக்கியமானதாக மாறுகிறது. ஏனென்றால் அங்கே நீங்க பார்க்கிறவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அததான் யோவான் பார்க்கிறான். இவரு என்னடா இங்க இருந்தவரு நாசரேத்தை சுத்திட்டு இருந்தாரு, எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அவங்க திட்டினாங்க, அவங்க பதில் பேசிட்டு பரிசேர் சதுசேர் பேச்செல்லாம் வாங்கிட்டு அவங்க எல்லாம் ஒரு ஆளு, அவங்க பேசுற கேட்டு. சோ இப்படி இருந்த இயேசு இப்பொழுது இதத்தான் நல்லா கவனிங்க. பிரதான ஆசிரியர் நிற்கும் போது சொல்றாரு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறது. சேவன் சொல்றான், வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன். ஒரு இயேசு சொல்றாரு, சீஷர் இவங்க ஆசாரியர் எல்லாரையும் பார்த்து அரசு பண்ண போகும்போது மேகங்கள் மீது மனுஷகுமாரன் வர்றதையும் பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறது நீங்க நிச்சயமா பாப்பீங்கன்றாரு. ஓகே, அப்படின்னா இவங்க எல்லாம் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பின்னாடி ரகசியம் அவர் அருகையில வருவார் அதை பத்தி சொல்றாரு. நோ நோ நோ, இஸ் டெல்லிங் யூ வில் see shift in dimension. இன்னைக்கு முன்னாடி நான் கைதியா நிக்கிறேன், ஆனா அது பெர்மனன்ட் கிடையாது. there is going to be a shift in dimension. there will be a big shift. நான் பேசிட்டு இருக்கும் போதே கத்த ஒரு வார்த்தை சொல்றாருனால சொல்லிடுறேன். பவுல் சொன்னாரு, சகோதரரே நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, கடைசிய காலம் துணிக்கும், அப்பொழுது ஒரு நொடி பொழுதுலே மறுரூபமாகும். இந்த வசனம் நம்ம சாகும் போது இல்ல செத்த பிறகு நடக்குது அப்படின்னு அர்த்தம் மட்டும் கிடையாது. நான் சொல்றேன், உங்கள் பிரச்சனைகளே உங்கள் சூழ்நிலை நீங்கள் மறித்து போவதில்லை, நீங்கள் மாண்டு போவதில்லை. லாஸ்ட் ட்ரம்பட் ஷால் சவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஆல் யூ நீட் இஸ் a trumpet to blast, just a sound. ஒரு சவுண்ட், immediately there will be transformation. You also will enter into a new dimension. This 2025 ஆண்டவர் நிறைய பேரை புது டைமென்ஷன்ல ஷிஃப்ட் பண்ண போறாரு. அதுக்கான ஆயத்தங்கள் பல வருஷங்கள் நடந்து கொண்டிருந்தது. You are going to shift into new dimensions. யோசேப்புக்கு நடந்தது. Seconds before, minutes before he was slave, within minutes he is the prince of Egypt, prime minister of Egypt. Within minutes. What a shift, what a dimension shift. See, இதுக்கான ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட் என்னைக்கோ நடந்துருச்சு, ஆனா பிசிக்கல் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு டைம் ஆச்சு. அந்த மாதிரிதான் நிறைய நேரம் அப்படிதான். முதல் ஸ்பிரிட்ல ஏற்கனவே நடந்துடும். அது ஒன்றும் நம்ம நேச்சுரலா சொல்ல முடியாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் புரியாது. யோசிய போய் பக்கத்துல இருக்க மாட்டேன், நான் யார் தெரியுமா, எகிப்தின் அதிபதி சொன்னா சிரிச்சிருப்பான். எப்பா அடுத்த நேரம் என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்க எனக்கு தெரியாது, களியோ கஞ்சோ என்னத்தை கொடுக்குறாங்களோ, ஜெயில கிடக்க, நீ என்ன சொல்ற, நான் பிரைம் மினிஸ்டர் சொல்றேன். அதனால அவன் அட்டி கொஞ்சம் லேர்ன் பண்ண நினைக்கிறேன், அப்புறம் வாய முடிட்டு நினைக்கிறேன். அட்டி சொல்லலை, இவங்கிட்ட போய் சொல்லி என்னத்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொன்னாலும் புரியாது, பேசாம உட்காந்துருப்போம், அது நடக்கட்டும், ஆண்டவர் செய்வாரு, நான் நம்புறேன் சொல்லிட்டு பேசாம விட்டான். சில கிரேட் ஃபெய்த்தோட அடையாளம் அமைதி கூட. Not always great faith will have to speak. Sometimes faith keeps you very quiet. You are very sure about something, and you are very sure if you tell that in advance, people are going to believe. So you just keep quiet. Let them see when it happens. But I am sure what is going to happen. Faith speaks in so long. Sometimes faith also keeps quiet. Okay. So
இப்ப வந்து இப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்குது. நேத்து வரைக்கும் அவர் வந்து அவர் தோல்ல சாஞ்சிட்டு தான், இப்ப பார்த்தா அவர் பார்த்தா நடுங்குது. இது ஏறக்குறைய தானியல் அனுபவமா இருக்கு. தானியல் ஒரு ஐ திங்க் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் தெரியாது சொல்றான், நான் அந்த தரிசனத்தை பார்த்தோன்னா பலனற்று போய் கீழே விழுந்துட்டேன். அப்பொழுது கேப்ரியல் யாராவது ஒரு தூதன் வந்து என்னை வந்து எழுப்புறான், என்னை எழுப்பி திடன் கொள், எனக்கு இப்ப நான் காலோண்டு நிக்கவே முடியல, எனக்கு வீக் ஆயிட்டேன்றேன். சோ அதுதான் டைமென்ஷனல் ஷிஃப்ட். ஏன்னா இது தானியல் வந்து சிங்க கெபிலாம் போயிட்டு இருந்தாலு, ஆனா இப்போ வேற ஒரு டைமென்ஷன், இஸ் சீயிங் ஹெவன்லி விஷன்ஸ். சோ வந்து கீழே விழுகிறான், அவனால நிக்க முடியல, அவ தூதனை எழுப்பி நிக்க வைக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் சொல்றான், ஓகே திடீர்னு கொண்டேன் அப்படின்றான். அதே மாதிரி எசேக்கியேல், அவனுக்குள்ள வந்து ஆவி உள்ள போனப்பதான் அவன் எந்திரிச்சுனானா, ஏன்னா ஆவி இல்லாம பலனிட்டு போய் கீழே விழுந்துட்டான். சில காரியங்களை பார்க்கும்போது டைமென்ஷன் ஷிஃப்ட் நடக்கும்போது. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அனதர் டைமென்ஷன். சி எனக்கு இதெல்லாம் இப்பதான் இதெல்லாம் கொஞ்சம் 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 புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஐ ரிமெம்பர் லாங் பிஃபோர் 2017ல ஃபாதர்ஸ் சர்ச்ல வந்து நான் வந்து வர்ஷிப் போயிட்டு இருக்கேன். வர்ஷிப் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னன்னா இந்த கிரேஸ் அந்த பிறகு நான் வந்து வித்தியாசமா வர்ஷிப் பண்ணுவேன். கால் மேல கால் போட்டு உட்காந்து வர்ஷிப் பண்ணிருவேன். இந்த மாதிரி நிறைய பண்ணிருவேன். ஒரு நாள் வந்து நான் வர்ஷிப் பண்ணிருக்கும் திடீர்னு வந்து ஆண்டவர் எனக்கு நீல் டவுன் சொன்னாரு. நான் பார்த்தேன், என்னடா திடீர்னு இருக்கு. அது வேற அப்போ அந்த தரை வேற சிமெண்ட் தரை கூட இல்ல. அது ஒரு மாதிரியா தரை, சிமெண்ட் தரை ஏதோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. நீல் டவுன் பண்ணு சார், வர்ஷிப் டைம்ல நீல் டவுன் பண்ணு சார். சோ நானு எதுக்கு நீல் டவுன் பண்ணணும், தரை வேற ஒரு மாதிரி இருக்கு, முட்டி தேஞ்சு போயிருமே அப்படிலாம் சொல்லி நீல் டவுன். நீல் பண்ண உடனே இமிடியேட்டா காட் டோல்ட் மீ, ஐ டோல்ட் யூ நீல் பிகாஸ் யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் கிங்ஸ் ரைட் நவ் அப்படின்னு சொன்னாங்க. யூ ஆர் இன் த த்ரோன் ரூம், யூ ஆர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த கிங் ஆஃப் கிங்ஸ் சொன்னாங்க. ஓகே, பட் எனக்கு புரியல, பட் ஐ ஒபேட், ஐ லிசன்ட். எனக்கு தெரியாது, ஆனா ஐ ஒபேட். ஓகே, சோ இந்த டைமென்ஷன்ஸை புரிந்து கொள்றது, அறிந்து கொள்றது ரொம்ப தேவைப்படுது, அவசியம். தேர் ஆர் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். ஓகே, அதுல நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன், நம்ம அசென்ஷன் தானே பேசிட்டு இருக்கிறோம். அதுல பேசிட்டு இருக்குது டைமென்ஷன் ஆஃப் த மோஸ்ட் ஹை, உன்னதமானவர், மகா பெரிய தேவன். நீங்க எப்படி வச்சுக்கலாம் அந்த வார்த்தை. ஆனா அந்த உன்னதமானவர்ன்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த உன்னதமானவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் டாப், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இது இங்கிலீஷ்ல வந்து மோஸ்ட் ஹைன்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல மோஸ்ட் ஹை காட்னு கூட சொல்றது இல்ல, மோஸ்ட் ஹை அதோட முடிஞ்சு போச்சு. அது மோஸ்ட் ஹை திங்கா, மோஸ்ட் ஹை பர்சனா அப்படிலாம் கிடையாது. ஹி இஸ் த மோஸ்ட் ஹை. He is above all objects. He is above all human beings. He is above every created and non-created thing. He is above every living and non-living thing. Okay, he controls every living and non-living thing. Okay, he is the most high. That's all. அவர் உன்னதமானவர். அது கரெக்டா அந்த மோஸ்ட் ஹை மொழிபெயர்க்கணும். உன்னதம், அவர் தான் உன்னதம், உச்சம் சொல்றாங்கல்ல, அதுதாங்க டாப். இந்த இங்க இருக்கு ஊட்டியில பேரு தொட்டபெட்டான்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த என்டையர் நீலகிரியிலேயே ஹையஸ்ட் பீக், ஏசியால நம்பர் 2. ஃபர்ஸ்ட் வேற ஏதோ நினைக்கிறேன், இது செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் பீக் இன் ஏசியா இதுதான். சோ இது அந்த தொட்டபெட்டா தான் உச்சம், ஹை, த மோஸ்ட் ஹை. மோஸ்ட் ஹை பிளேஸ்ன்னு சொல்லணும் கூட தேவையில்லை, தட்ஸ் த மோஸ்ட் ஹை. அவ்வளவு அப்படியே நிறுத்திக்கலாம், ஏன்னா அதுதான் உச்சம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதே மாதிரிதான் உன்னதமானவர் அப்படின்றதே வந்து அவர் தான் பாஸ், அவருக்கு மேல ஒண்ணுமே இல்லை. நம்முடைய தேவனுக்கு இருக்கிற டைமென்ஷன்ஸ்ல இது ஒரு முக்கியமான டைமென்ஷன். சி நீங்க வந்து ஆண்டவர் உங்களுக்கும் ஆண்டவர் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ இந்த டைமென்ஷன் பார்த்து நீங்க பயந்துருக்கலாம். சில பேர் பயமுறுத்திருப்பாங்க உங்களை, தேவன் பயங்கரமானவர், போட்டு தள்ளிடுவார், உன்னை அடிச்சு நொறுக்கிடுவாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவர் வந்து பயங்கரமானவர், நீ பாவம் செஞ்சுட்டு இருக்கியா, நீ ரொம்ப சரியில்லையா, நீ யோக்கியம் இல்ல, நீ அது இல்லை இது இல்ல, உனக்கு ஒன்றும் சரியில்லை, நீ சரியில்லை, அப்படி இப்படி நீ போனா பிச்சு தூக்கிடுவார், உன்னை கிழிச்சிருவாரு. பார்த்து சும்மா யாரையா விட்டாரா, சோதம் குமாரா விட்டாரா அவரு? இந்த உன்னதமானவர் தான் யாரையும் விட மாட்டாரு, துன்மார்க்கர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோதம் குமாரா விட்டாரா, நோவா காலத்தை விட்டாரா, பயங்கரமானவர் அவரு. அவரு அவ்வளவுதான், ஒரு வழி பண்ணிடுவார், அப்படி எப்படின்னு சொல்லிருக்கலாம். நீங்களா பார்த்து ஐயோ ஆமாமா நம்ம ஏதாவது சொல்லி நம்ம செஞ்சிட போறாரு அப்படின்னு பயந்துட்டு இருந்திருக்கலாம். ஓகே, ஆனா வெளிப்படுத்தின விஷயம் அதான், அது வெளிப்படுத்தின விஷயம்லாம் அதுதான் படிக்கணும். ஏன்னா அது போட்டிருக்கு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவரீர் சுவாசிக்கலாமே அழகா, அந்த உன்னதமான தேவனை பாக்குறாங்க, அவரை பார்த்துட்டு தான் அவங்க பேசுறது பார்ப்போம். தங்களை பத்தி சொல்றாங்க, அதாவது முக்கியம், படிக்கலாம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 9, 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர்.
ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இதுதான் அந்த மகா உன்னதமானவர் 4ஆம் அதிகாரத்தை பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய கையில இருந்து இந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. வாங்கி அந்த முத்திரை 7 முத்திரை புஸ்தகத்தை அவர் வாங்குறாரு. சோ இப்ப ஆட்டுக்குட்டியானவரை பத்தி பாடுறாங்க. அட் த பாயிண்ட்ல இருந்து நடக்குதுன்னா அந்த மகா உன்னதமானவர் அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர், 2 பேரும் வேற வேற இல்ல அப்படின்றத இந்த பிக்சர் காட்டுது. சில பேர் நினைக்கிறாங்க அது பிதா அது இயேசுன்னு, அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து என்னன்னா இதெல்லாம் மல்டிபிள் டைமென்ஷன் ஆஃப் த வேர்ட், தி இட்டர்னல் வேர்டுடைய மல்டிபிள் டைமென்ஷன்ஸ். சோ ஒரு டைமென்ஷன்ல வந்து அவர் உன்னதமானவரா இருக்காரு. அதாவது இந்த பேசேஜ் வந்து எதை கன்வே பண்ணுதுன்னா, ஏன் இப்படி 2 பிக்சரா போட்டிருக்குன்னா, ஏற்கனவே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அப்புறம் இன்னொருத்தர் வந்து வாங்கினாருன்றது ஏன் போட்டிருக்குன்னா, அதே தான் தானியேலே வருது. நீண்ட ஆயுசுள்ளவர் உட்கார்ந்து இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து மனுஷகுமாரோட சாயலான ஒருவர் வந்து அவர்கிட்ட இருந்து ஆளுகையை வாங்கிட்டாரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கேயும். ஏன் இப்படி 2 பேரா காட்டியிருக்காங்க அப்படின்னா, இது எதுக்கு இது காட்டுதுன்னா, அதாவது இந்த நசரேயனாகிய இயேசுன்னு ஒருத்தர் 3 வருஷம் சுத்தினாரு பூமியில வந்து, அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் தான் அந்த மகா உன்னதமானவர். அவர் தான் ஏசாயா கண்ட உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல ஆண்டவர் வீட்டிருக்க அவர் தான் இவரு. எகிப்துல மோசையை பார்த்து சொன்னவரு, நான் எகிப்தியரை அதம் பண்ணும்படி கடந்து வருவேன் அப்படின்னு சொன்னவரு. ஆபோவுக்கு 3ல சொல்றான், தேவரீர் உம்முடைய ரதங்களோடும் குதிரைகளோடும் நீர் நடந்து வந்தீர், சமுத்திரத்து நடுவில் நடந்தது. அவன் வந்து செங்கடல் 2ஆ பிரிச்சு பத்தி பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஆபோவுக்கு 3ல தேவரீர் வந்து நடந்து வந்தீரு, நீர் நடந்து வரும்போது பூமி அதிர்ந்தது. தெபொராலும் பாராக்கும் பாடுறாங்க, நீர் வந்து சீனாயில வந்து இறங்குனாரு, கர்த்தர் இறங்குனாரு, இறங்கும் போது சீனா அதிர்ந்தது அப்படின்னு பாடுறாங்க. அப்படியே அதிர்ச்சி. சகரியால சொல்லப்பட்டிருக்குதுல, அவர்னாலே அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் நிற்கும், ஒலிவமலை நிற்கும் போது 2 பிரிஞ்சுவோம். இந்த நசரேனா இயேசு தான் அவரு. இதை ஏசாயா சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டோம். அது ஜீசஸ் சாஃப்ட் கேரக்டர். இது வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்த பயங்கரமான எல்லாத்தையுமே ஃபாதர் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லிச்சுன்னா, ஃபாதர் இப்படி நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், எங்களோட பேசிட்டாரு, ஃபாதர் இப்படி கேரக்டர் இல்ல, அதனால இந்த வசனமே வேணான்னு இன்னொரு குரூப் சொல்லுது. அவனும் தப்பு இவனும் தப்பு. ஏன்னா இது வந்து இப்படி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது இது. ஓகே, பைபிள் எப்படி படிக்கணும்னா எல்லாமே உங்க ஆதாயத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பிக்கணும். ஏன்னா ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் தான் பைபிளுடைய முக்கியமான ஆடியன்ஸ். அப்படி நான் சொல்ற பைபிள் சொல்லுது. இவங்க யாரு? இவங்க பாடிட்டு இருக்கவங்க இவங்க என்ன பாடுபடுறாங்க? தேவரீர் நாங்கள் மிகவும் பரிசுத்தவான்கள், நாங்கள் பாவத்தை கண்டால் ஓடி விடுவோம், நாங்கள் அப்படியே பயங்கர பெர்ஃபெக்டா இருக்கோம், நாங்க வந்து எந்த குறையும் என்கிட்ட கிடையாது, ஆகவே எங்களுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுத்து எங்களை ஆளுகை செய்யுங்க, அப்படியா சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? இவங்க எல்லாம் பலவீனமானவர்கள். இவங்களும் பல பவுல் சொன்னது போல சகோதரன் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், நம்ம பலவான்கள் அநேகர் இல்லை, ஞானவான்கள் அநேகர் இல்லை, நம்ம நாளெல்லாம் டம்மி பீஸ். பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாம் டம்மி பீஸா தான் இருந்தோம். அப்படி இருந்தோம். ஆனா இந்த டம்மி பீஸா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை தவிர போக்கிடமில்லை, புகலிடமே என்று தஞ்சமாய் ஓடி வந்தோம். அந்த பாயிண்ட்ல we were justified, we were redeemed. அந்த பாயிண்ட்ல நாம் ரட்சிக்கப்பட்டோம், மீட்டுக் கொள்ளப்பட்டோம். உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை நீ மீட்டுக்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். சோ இவங்க யாருன்னா, இவங்க வேற ஒண்ணும் இல்லை, இவங்க ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களுக்கு இந்த டைமென்ஷன் இஸ் a blessing. See, கர்த்தர் எகிப்தை அதம் பண்ணும்படி அன்றைக்கு ராத்திரியில எகிப்துக்குள் நடந்து வந்தது. எகிப்திற்கு பேட் நியூஸ் தான், இதுல என்ன வெளியே கண்டுபிடிப்பா. ஆனா இஸ்ரேலுக்கு மகா நற்செய்தி, அது மகா நற்செய்தி. ஆனா டிஃபரன்ஸ் அன்னைக்கு காட்ட விரும்பினாரு, நீ ரொம்ப நல்லவேன்றனால கிடையாது, ரத்தம் வீட்டு வாசல தான் நீ தப்பிப்ப, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, அதை புரிஞ்சுக்கோ. ஜஸ்டிபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் பை கிரேஸ், இஸ் ஆல்வேஸ் பை த பிளட், நத்திங் யூ டிட். அதை புரிஞ்சுக்கோ. நான் எகிப்தில் அதை பண்ணி உன்னை வெளியே கொண்டு வர போறேன், உன்னை சும்மா கொண்டு வர மாட்டேன், பொண்ணோடும் பொருளோடும் உன்னை புறப்பட பண்ணுவேன், பலவீனப்பட்ட ஒருவன் இருக்க மாட்டான், அப்படி நீ வெளியே வர போற. ஆனா அப்படி நீ வெளியே வர்றதுக்கு காரணம் என் ரத்தம்ன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த மகாதேவன் எகிப்து இன்றைக்கு நடந்து வந்து எகிப்தின் தலைச்சன்களை அதம் பண்ணினாரோ, அதே மகா பெரிய தேவன் ஒரு நாள் ரத்தம் சிந்த போறாரு. வேற ஒரு டைமென்ஷன்ல, நசரேனா இயேசு டைமென்ஷன்ல பூமிக்கு வந்து ரத்தம் சிந்த போறாரு. அந்த ரத்தம் தான் மீட்பின் ரத்தம். ஏன்னா அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
அதை நீ புரிஞ்சு கொண்டிருக்காத. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வாசல்ல போட்டு மாம்சத்தை சாப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து வெளியே வந்துடாத. உன் கிரியை நம்பிடாத. நாங்களாம் யார் தெரியுமா, தயவுசெய்து பேசிடாத. ரத்தத்தை எடுத்து போட்டுக்கோ, ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தான் பேசுறது கிடக்காது பார்த்தீங்களா? தேவையில்லாம் பேச மாட்டேன். பேசாம இதை சாப்பிடு, மாம்சத்தை சாப்பிடு, நைட்டுக்குள்ள காலி பண்ணிட்டாரு. அப்பனா வேகமா தின்ன சொல்லியிருக்காரு. பூரா ஆடை பூரா கிளியர் பண்ணி. ஒரு ஆடை காலி பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை, சரிங்களா? பெரிய குடும்பமா இருந்தா பரவாயில்ல, சின்ன குடும்பமா இருந்தா டைம் ஆகும். ஆடை சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும். சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு 2 சுக்கா சாவிய மட்டன் சுக்கா இவ்வளவு சாப்பிட்டு சாப்பிட முடியல, வயிறு நிரம்பிடுது. சோ அது கசப்பான கீரையோட வேற சாப்பிடுவான். சோ சாப்பிட சொன்னார். ஐ திங்க் கிளம்புற வரைக்கும் சில பேர் மென்னுட்டே வந்திருப்பாங்க நினைக்கிறேன். டைம் ஆக காலையில கிளம்புற வரைக்கும் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நைட்டுக்குள்ள முடிக்கணும் வேற சொல்லியிருக்கு. சோ அது ஹெவி ஒர்க். நீ சாப்பிட்ற ஒர்க் கொடுத்துட்ட, சாப்பிட்டே உட்காந்து எதுவும் பண்ண வேணாம். நல்லா இருக்குல்ல, நீ ரத்தத்தை வாசல்ல போட்டு சாப்பிடு, நான் அவனை வெளியே கூட்டு போறேன். எவ்வளவு நல்ல தேவன். சோ அதுதான் அன்னைக்கு செய்ய சொன்னாரு. இன்னைக்கு நம்மளதான் செய்ய சொல்றாரு. நம்ம தான் கிளம்பி அடிக்கடி வெளியே போயிடும். ஏன்னா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம், ஒன்னும் நடந்த மாதிரி தெரியலையே, ஐயோ என்ன இன்னும் ஒன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெளியே போயிடுறோம். ஆனா இங்கே இருக்க சொல்றாரு, உள்ளே இரு, நான் கூட்டு போறேன் வெளியே. சோ ரத்தத்துக்கு இந்த பக்கம் வாழ்றவனுக்கு இந்த பயங்கரமானவர், உன்னதமானவர், அவர் பெரிய தேவன் அப்படின்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய பிளெஸிங். இவனுக்கு தேவையான சத்தியம் அது. ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமான ஒருத்தர் இருக்காரு. அவர் மகா பெரியவர், அவர் மகா உன்னதமானவர். அவருடைய ராணுவங்கள் வெளிப்படுத்தல ஆண்டவருடைய ராணுவத்தை பத்தி வருது தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? யாராவது எப்படிப்பட்ட ராணுவம்னு? இதை பத்தி லைட் ஒரு ஹிண்ட் 2 ராஜாக்கள்லாம் வருது. அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் வருது. ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர்னு வருது. அதே மாதிரிதான் இங்க இருக்கு, ஹார்சஸ் அண்ட் சேரியட்ஸ் ஆஃப் ஃபயர். ஆனா அது எப்படின்னா, குதிரை கடிக்குமா? கடிக்கிற குதிரை பாத்திருக்கீங்களா? குதிரையோட வால்ல தேள் மாதிரி இருக்குமா, அது வேற போய் கொட்டுமா, வாய வச்சும் வாழை வச்சும் சேதப்படுத்துமா. இப்ப இதெல்லாம் படிச்சோன்னே, ஐயோ இதெல்லாம் குதிரை என்ன இருக்கு, நம்மளதான் பண்ணுவேன். ஐயோ நீங்க பயப்படக்கூடாதுங்க, அது உங்க ஆர்மிங்க. அது உங்களுக்காய் பழி வாங்குறதுக்காக, உங்களை சுதந்திரிக்க வைப்பதற்காக நீங்க அனுப்பப்படுகிற ஆர்மி. யோசுவா சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட, இந்த பாருடா, தயவுசெய்து நீ சுதந்திரிக்க நினைக்காத. 2 ஜாயின்ஸை தோக்கடிச்சிருக்கோம் நம்ம. ஒண்ணு பாசானின் ராஜாவாகிய ஓக், இன்னொன்னு சீகோனின் சைஹான் கிங் ஆஃப் எமரேட்ஸ், அமோரியரின் ராஜாவாகிய சீகான். 2 பேரும் நம்ம தோக்கடிச்சிருக்கோம். ஆனா எப்படி வார் நடந்துச்சுன்னு எனக்கு தான்டா தெரியும். நான் தான் ஜெனரல். மோசஸ் உட்காந்து ஜெர்மனிட்டு தான் இருந்தாரு. நான் தான் ஆர்மியை கூட்டு போனேன், எனக்கு தான் தெரியும். நாங்க போய் பார்த்தா அவ்வளவு பேரும் செத்து கிடக்கான். ஏன் செத்து கிடந்தான்னா வேற ஒண்ணும் இல்ல, எல்லார் மேலயும் ஒரு ஒரு ஓட்டம் மட்டும் இருக்கு. என்னடா ஓட்டம் இருக்கு, எப்படிடா செத்தான் அப்படின்னு பார்த்தா, குழவி அனுப்பியிருக்காரா ஆண்டவரு. நான் போறது முன்னாடியே குழவி போயிடுச்சுரா, போய் அவ்வளவு பேரையும் கொட்டிருச்சு. கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான், மீதி பேர் ஓடி போயிட்டான். அது பயங்கரமான குழவியா இருக்கும் போல. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஜாப்பனீஸ் ஹார்னட்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பெருசா இருக்கும், போட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அதை அனுப்பியிருப்பாரு போல இருக்கு. அவரு என்னென்ன பண்ணுவாரு, எங்க இருந்தாலும் அனுப்புவாரு. அதை அனுப்பியிருக்காரு, போய் அவ்வளவு பேர் செத்து போயிட்ட ராட்சசர்கள் ஆர்மி அது. அது ஒருத்தன் கட்டில்லாம் எவ்வளவு போயினா 13-14 அடி கட்டில் ஒருத்தனுக்கு. 14 அடி இல்ல, 22 அடி கட்டில், இரும்பு கட்டிலாம் தூங்குவார் அவரு ராஜா, அந்த பாசானின் ராஜா ஓகுன்றவன். அவன் கூட எல்லாம் சண்டை போட முடியுமா? இவங்க சும்மாவே வெட்டுக்கிளியா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அவங்க கூட போய் சண்டை போட முடியும்? சண்டை போட முடியாது. சண்டை போடல, போனாங்க, ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா குழவி அனுப்பியிருக்காரு அப்படின்னு யோசுவா வாக்கு போல கொடுத்தாரு பின்னாடி. தயவு செய்து நீ நினைச்சுக்காத நாம போய் சண்டை போட்டு கிழிச்சோம்னு, ஒன்னும் பண்ணல, குழவி போச்சு முன்னாடி. அதே மாதிரிதாங்க இங்க வருது. இந்த 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 அது ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் அது கொரோனா வைரஸ் தான், பைபிள்ல போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? கொரோனா வைரஸ் ஆண்டவர் அனுப்பியிருந்தாருன்னா அது ஏன் விசுவாசியை போய் கொட்டுச்சு? விசுவாசி பாஸ்டர் செத்துனாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அனுப்புறது இல்ல. அது பூமியில தீமையாக சிலது வந்துட்டு இருக்கும், அது வேற. இது எப்படின்னா கர்த்தர் சொல்லி நடக்கிறது. அப்படி மட்டும் இல்ல, கர்த்தர் சும்மா அவரா சொல்ல மாட்டாரு, சரியா? நம்ம வார்த்தைகளின்படி நடக்கிறது. யெரொபெயாம் அப்படின்ற ராஜா ஆண்டவரோட ராஜா ஆக்குனாரு. அது கர்த்தருக்கு விரோதமா பண்ணி அவன் பொன் கண்ணுக்குட்டியை வச்சுட்டு எருசலேமுக்கு போனா இவங்க கர்த்தரோட சேர்ந்து திரும்ப தாவீது குடும்பத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த 10 கோத்திரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக பெத்தேலையும் பேர்சபாலையும் தானே பேர்சபா 2 இடத்துலயும் வச்சுட்டான் பொன் கண்ணுக்குட்டிய. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வர்றான், நீ இப்படிலாம் பண்ண, அதனால கர்த்தர் இது பண்ண சொல்லிட்டு யோசியா பத்தி தீர்க்கதரிசனம் சொல்றான். யோசியான்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் இந்த பலிபீடத்தெல்லாம் இடிப்பான். தாவீது வம்சத்துல 13வது தலைமுறையில ஒருத்தன் வரப்போறதா அப்ப சொல்றான். இன்னும் 13 ஜெனரேஷன் கழிச்சு வரப்போற யோசியா பத்தி தீர்க்கதரிசனம் சொல்றான்.
தாவீது வம்சத்தில் யோசியாவுன்னு ஒரு ராஜா பிறப்பான். அவன் வந்து இந்த பலிபீடத்தான் இடிச்சு இந்த இந்த பூசாரிகள்லாம் கொண்டு போட்டு கிளியர் பண்ணுவான். அவன் தான் பண்ணுவான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ராஜா கோவம் வந்துருச்சு. என்ன ஏன் அரண்மனையில வந்து எனக்கு எதிராக பேசுறேன் நீ? அவனை பிடியுங்கள்னு கை நீட்டானா கை மறத்து போயிடுச்சு. இதுதான் ஒர்க் ஆஃப் காட். புரியுதா? சோ இப்படிப்பட்டதான் அந்த வெளிப்படுத்தல வர மீறி இதெல்லாம் சேதப்படுத்துறது. ஆனா நல்லா படிச்சு பாருங்க, நம்முடைய தேவனுடைய முத்திரை இருக்கிற யாரையும் எதுவுமே சேதப்படுத்தாது. தேவன்ட்டு இருந்து வர்றதெல்லாம் தேவ முத்திரை சேதப்படுத்தாது. அந்த குழவி அப்படியே போகும்போது எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் இஸ்ரேலே கொட்டிட்டு போறேன்னு அது சொல்லல. என்ன இவெல்லாம் ஓடிட்டான், எனக்கு என்ன ஒர்க்கே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னா சொல்லல. அது என்ன பண்ணுச்சு, கரெக்டா அவனை மட்டும் கொட்டிட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. சகரியால வந்து ஒரு ஒரு சுருள் வருது அன்பட்டு. அந்த சுருள் வந்து சாபத்தால் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, இது வந்து எல்லா திருடன் வீட்டுக்கு போகும், அதுவா போயிருமா, நேர போய் இறங்கிடும். சோ அப்புறம் பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி காரியங்கள் சொல்றேன். சோ இப்ப வெளிப்படுத்தல் இந்த மாதிரிலாம் வருது. சோ இதையெல்லாம் செய்கிறவர் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடத்திட்டு இருக்கவர் அவர் மகா உன்னதமானார். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து எல்லாமே செய்யக்கூடியவர், எவனும் அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இப்படிப்பட்ட தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இந்த டைமென்ஷன் நமக்கு மிகவும் மிகவும் தேவை. The revelation of this dimension. ஓகே, ஆபிரகாம் ஏன் தசமபாகம் கொடுத்தான் பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் தசமபாகத்துக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். சில பேர் ரொம்ப ரொம்ப ஸ்டைலா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல தசமபாகமே இல்ல பிரதர் அப்படின்றாங்க. ஆமா இல்ல. புதிய ஏற்பாட்டுல ஆபிரகாம் ஆசீர்வாதம் எழுதியிருக்கா இல்ல பழைய ஏற்பாட்டுல இருக்கா? பழைய ஏற்பாடு தானே இருக்கு. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு தசமபாகம் வந்ததா? நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி தசமபாகம் இருக்கா? நியாயப்பிரமாணத்துல தானே விடுதலையாக்கிட்டாரு, ஆதி ஆகமத்துல தான் விடுதலையாக்கியிருக்காரு இல்ல இல்ல. சோ ஆதி ஆகமத்துல தசமபாகம் வருது. சரி, ஏன் இவன் தசமபாகம் கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்னா, ஆபிரகாம் யாரை அறிந்திருந்தான், எப்படிப்பட்ட டைமென்ஷன்ஸ் அவனுக்கு இருந்தது, ரெவலேஷன் இருந்தது ஆண்டவரை பத்தி. என்ன டைமென்ஷன் இருந்தது? அவர் வந்து இவனை கூப்பிட்டு வந்து இவன்ட்ட சொல்றாரு, உன் தகப்பன் விட்டு இனத்தை விட்டு புறப்பட்டு நானும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஓகே, சோ ஒரு தேவன் இருக்கிறாரு, அவனை பொறுத்தவரை நிறைய தேவர்கள் இருக்காங்க, அதுல இவர் ஒரு தேவன். இவர் வந்து ரொம்ப பெரிய தேவனா இருப்பார் போல இருக்கு. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு வந்து, கானானியர், ஏத்தியர், எபூசியர் அந்த ஏரியால இருக்க எல்லாரையும் கிளியர் பண்ணி அந்த தேசத்தை உனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு 12ஆம் அதிகாரத்துல. சரியா? நானும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது கூட இன்னும் சொன்னாரான்னு தெரியல. சொல்லல, அதெல்லாம் இன்னும் சொல்லல. அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து 12ஆம் அதிகாரம் இது. 13ஆம் அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நடக்குது. பொருளாதாரத்தில் பெருக செய்கிறார், அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்து சாரால வந்து போய் தப்பா போய் சகோதரின்னு சொல்ல போய் அவர் அங்க போய் மிரட்டப்ப அப்ப பார்த்தா ஓகே, இவனை தன்னை பாதுகாக்கிறவர், தன்னுடைய குடும்பத்துக்கு சேவாரம் பாதுகாப்பார் அப்படின்னு தெரிந்து கொண்டான். பஞ்சத்திலே காப்பாற்றுகிறவர் தெரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் வந்து தேவனை பத்தி அவ்வளவுதான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் வந்து நம்மள வந்து லோத்து பிரிஞ்சு போயிட்டான். பிரிஞ்சு போனாலும் கர்த்தர் இவனை பார்த்து இவனை ஆசீர்வதிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறான். பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மேல கான்பிடன்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் அவரை பத்தி இன்னும் சரியா தெரியாது, இவர் யாருன்னே தெரியாது, இன்னும் ஃபுல்லா தெரியாது. அதிகபட்சம் என்ன தெரிஞ்சிருக்கலாம்னா, இப்ப கானான் தேசத்தை கொடுக்கறதுனால இவர் கானான் ஏரியால இவருக்கு பவர் இருக்கு போல தெரிஞ்சிருக்கலாம். அந்த காலத்துல அப்படிதான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதனால தாவீது கூட அப்படிதான் சில விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்கிறாரு. அப்படின்னா தேவர்கள் நிறைய பேர் இருக்காங்க போல, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்க இருக்காங்க. ஃபுல்லா எல்லாம் புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆபிரகாம் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். ஓகே, கொஞ்சம் தான் தெரிஞ்சு, இப்பதான் ஸ்டார்டிங். 14 சாப்டர்ல ஒரு காரியத்தை துணிந்து செய்கிறான். என்ன செய்யறான்னா, லோத்தை காப்பாத்துன்றதுக்காக துணிந்து இறங்குறான். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை மைண்ட்ல வச்சுக்கிறான். என்ன வச்சுக்கிறான்னா, என்னை சொல்லியிருக்காருல இவரு, நீ நல்லா இருப்ப, உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு ஒண்ணும் ஆகாது, உன் சந்ததி இப்படி இருக்கும்லாம் சொல்லியிருக்காருல்ல, அதனால இவரை நம்பி நான் இந்த களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை டோட்டலா நம்பி கொஞ்சம் குருட்டுத்தனமா தான் இறங்குறான். 5 ராஜாக்களை எதிர்த்து போறான். அவனோட இருந்த கொஞ்சம் 318 பேரை கூட்டிட்டு கிளம்பி போறான். கிளம்பி போய் ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கிறான். அந்த ராஜாக்கள் தோற்கடிக்க போகிறார்கள். அதாவது இந்த சோதோம், இந்த கோமரா, இந்த 4 ராஜாவால தோற்கடிக்க முடியாத ஒரு குரூப்பை தன்னுடைய சேவர்கள் 310 சேவர்களை, வேலைக்காரங்க 318 பேரு, அப்புறம் இன்னும் 2 பேரை சொல்றான், ஏதோ எஸ்னோர் ஆனோரா ஏதோ 2 குரூப் சொல்லுவான். அந்த மாதிரி கொஞ்சம் பசங்க, அந்த ஏரியா பசங்களை கூட்டிட்டு போயிருக்கேன், அவ்வளவுதான். சோ இவ்வளவு பேரை கூட்டிட்டு போய் அவன் வந்து ஒரு பெரிய ஜெயத்தை பார்த்துட்டான். பார்த்துட்டு இருக்கும்போது மெல்கிசதேக் அங்க வர்றாரு. ஆனா மெல்கிசதேக்கை பத்தி என்ன போட்டிருக்குன்னா, அவர் வந்து வேற ஹையர் ரெவலேஷன்ல இருந்திருக்காரு. ஏன்னா பின்னாடி வந்து சொல்றான், அப்ப எபிரேயருடைய ஆக்கியம் சொல்றாரு,
பெரியவன் வந்து சின்னவன் ஆசீர்வதிப்பா, சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆசீர்வதிச்சா? மெல்கிசேதேக் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு குண்டதுக்கு போடுறாரு. ஆபிரகாமோட பெரிய அளவுக்கு இருந்தா யார்? அது யாரா? மெல்கிசேதேக். ஏன்னா அவங்க இன்னொரு ஹையர் ரெவலேஷன், இன்னொரு பெரிய டைமென்ஷன் பத்தி இருந்தது. அவன் யாருக்கு ஆசாரியன்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். எருசலேமின் தேவன் ஆசாரியன் கிடையாது. அவன் எருசலேமின் ராஜா. ஆனா எருசலேமின் தேவன் கிடையாது. அவர் இஸ்ரவேலின் தேவன் கூட கிடையாது. கானான் தேசத்தை கையகப்படுத்துகிற கானானின் தேவன் கூட கிடையாது. அவர் உன்னத தேவன். அப்படி சொல்லிட்டு அவர் யார் அப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அந்த பாயிண்ட்ல வந்து ஆபிரகாம் அந்த ரெவலேஷனை ரிசீவ் பண்றான். என்ன ரெவலேஷன்? ஓ, என்னை நடத்துகிறவர், என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர், என்னை காக்கிறவர், என்னை பாதுகாத்து இவ்வளவு நாட்கள் நடத்தினவர், அவர் ஏதோ இந்த ஒரு ஏரியா கடவுள் இல்ல, அந்த ஏரியா கடவுள் இல்ல, இந்த ஏரியா தெய்வம் சொல்லுவாங்களே, இந்த ஏரியாவுக்கு இந்த தெய்வம் அந்த மாதிரி அவர் கிடையாது. இவர் உன்னதமானவர் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு புரியுது ஆபிரகாமுக்கு. எப்படி சொல்றேன்னா, அவனுக்கு ஏன் ஆபிரகாம் அது டக்குன்னு புரிஞ்சிச்சு அந்த ரெவலேஷன். He soared into that revelation. The tithe was given over that revelation. He received that revelation and he gave tithe. என்ன ரெவலேஷன்? இட்ஸ் ஹையர் ரெவலேஷன். ஒரு ஹையர் டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது ஆபிரகாமுக்கு. அவன் அதை இமிடியேட் அக்செப்ட் பண்ணிட்டான் அந்த டைத்து கொடுத்துட்டு. ஏன்னா சோதம் ராஜா வர்றேன் அவன் சொல்றேன், இந்த வேகான டீல் பேசி வச்சிருந்தேன். ஐயா நீ என்ன பண்ணு, மக்களை மட்டும் இதை கொடுத்துரு, அவங்க எனக்கு வேணும், எனக்கு வந்து அரசியல்ல பவர்ல இல்லைன்னா கை கால்லாம் ஏதாவது பண்ணுது, அதனால 7 கட்சி தாவலாம் நான் தாவுவேனே தவிர சீட்டு விட்டு போக மாட்டேன், நான் எப்படியாவது பதவியிலேயே தொடரணும்னு விரும்புறேன், ஆனா மக்களை மட்டும் எனக்கு கொடுத்துரு, நீ வந்து இதெல்லாம் வச்சுக்கோ, காசெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அவன்கிட்ட சொல்றேன், உன்கிட்ட இருந்து ஒரு சிரட்டை வார கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி, வானத்துக்கும் பூமிக்கும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக என் கரங்களை ஏறெடுக்கிறேன். அப்ப டைத் கொடுத்தவன் அவன் எந்த இடத்துக்கு வந்துட்டான்னா, ஐ எம் லிஃப்டிங் மை ஹேண்ட்ஸ் டு த மோஸ்ட் ஹை, not this God of Israel, not God of Abraham, God of the whole earth. வானம் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களுக்கு சொந்தக்காரர். டே நீ என்னடா எனக்கு கொடுக்கறது, என் கையை நான் அவருக்கு நேரம் தூக்கிருக்கேன். So when you give your tithe, you are entering into another dimension. என்ன டைமென்ஷன் அப்படின்னா, you are saying I have lifted my hands to the most high God. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். That's what you are saying. So he's your daddy God. Yes, I don't deny that. சில பேர் கோவம் அல்பிக்கோ, என்னங்க எங்க அப்பா வேண்டது பிரிக்கிற, சரி பிரிக்கல, உங்க அப்பா வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ. ஆனா அவர் இன்னொரு டைமென்ஷன்ல இருக்காரு. அந்த காலத்துல சக்திமான் ஒன்று வரும் தெரியுமா, அப்படியே ஒரு சுத்துவாரு, சுத்துறனே ஆள் வேற. அந்த மாதிரிதான் உங்க டேடி காட் உங்களுக்கு வந்து அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அந்த டேடி காட் ஒரு சுத்துனாருன்னா அவர் இன்னொரு டைமென்ஷன்ல இருக்காருங்க. அதையும் பாருங்க. நிறைய பேர் அவரை சுத்த விடுறது இல்ல, பிடிச்சு வச்சிருக்கேன். இல்ல டாடி காடாவே இருங்க அப்படின்னா ரிசல்ட்டே இருக்காது, ரொம்ப கஷ்டம். அவரும் ஒரு சுத்துனாருன்னா அவர் வேற பயங்கரமானவர், நீ பார்த்தா நடுங்கிருவ. See, I think it's time we move out of our familiar zone with God. See, சில பேர் ஆண்டவர் காலேஜ் ஜோம் எழுப்புவாரு, ஆண்டவரே எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன் அப்படின்னா என்னன்னா, you are staying in that same dimension. You are not become a sinner or நீ பெரிய பாவி ஆயிட்ட, உன்னை கர்த்தர் நிராகரிச்சார் அப்படிலாம் கிடையாது. அவர் உண்மையா அன்பாதான் இருக்காரு, அவர் உண்மையில தொடர்ந்து அன்பாதான் இருப்பாரு. இதுதான் வெளிப்படுத்தல அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுதுன்றாரு. ஏன்னா நீ வந்து நான் உன்னை இன்னொரு டைமென்ஷன் நான் இருக்கேன், கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிற, அங்கேயே நிக்கிற. See, யோபு தேவனை ஏதோ ஒரு விதத்தை கேள்விப்பட்டிருந்தான், ஏதோ ஒரு பலி செலுத்திட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தான், இதான் வாழ்க்கை இருந்தது. ஆனா அவனுக்கு பயங்கர பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனை உச்சத்துக்கு போய் வாழ்க்கை வெறுத்து போற லெவல்ல ஆகி அவங்க என்னெல்லாமோ பேசுறாங்க. அவன் கடுப்பாய் ஆண்டவருக்கு எதிராக பேசுறான். இந்த பாயிண்ட்ல ஆண்டவருக்கு எதிராக பேசல, ஆண்டவர் மேல குறை இருக்குன்னு சொல்லி குறை சொல்ல வைங்க. அவர் என்னை டார்கெட் பண்றாரு, என்னை இது பண்றாரு, அது பண்றாரு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். முறுமுறுத்து ஒரு மாதிரி அவிசுவாசமா நெகட்டிவா அப்படியே வந்து பேசிட்டே இருக்கான். சரியா? அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்க என்ன நடந்துருச்சுன்னா, அவன் வந்து அந்த டைமென்ஷன்ல இங்க வெளியே வந்துட்டான். See, persecution is aimed for only one thing. Persecution wants to take you away from the dimension where you honor God, where the persecution and trials come to take you out of that faith life, where you stand firm and in faithfulness to God, where you continue saying the Lord is good and His mercy endures forever.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் தேவன் சாரி சொல்லுவர்களேன்னு சொல்லுவார், சூப்பர் லைன். கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணர் அல்ல அப்படின்னு சொல்லுவார். கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணர் அல்ல. அந்த லைன்ல இருந்து நம்ம வெளியே கொண்டு வைக்கிறது தான். வெளியே கொண்டு வச்சு ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டு, என்ன என்ன இப்படி பண்றீங்க, என்ன செய்வீங்க, என் மேல இறக்கமே இல்லையா உங்களுக்கு, நான் என் மேல உங்களுக்கு அன்பே இல்லையா, எவனுக்கெல்லாமோ சரிங்க, எனக்கே செய்ய மாட்டேங்கிறீங்க, என்னையே அப்படி பண்றீங்க, எனக்கு ஏன் சொல்லி உங்களுக்கு வேதனை இருக்கிறது உண்மைதான். யோபுக்கு வேதனை இல்லையா? வேதனை இருந்துச்சு. சோ இந்த டைமென்ஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான் சஸ், இந்த சோதனைகள் வச்சு. சோ அவன் அந்த சர்வ வல்லவர். யோபுக்கு இருந்து அந்த அந்த ரெவலேஷன் அவன் ஆக்சுவலா அது ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். உன்னதமானவர், அந்த மோஸ்ட் ஹை, எல்ஷடாய், சர்வலர், இதெல்லாம் சேம் தான், ஒரே விஷயம். சோ அந்த மோஸ்ட் ஹை உன்னதமானவர்னு தான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ரெவலேஷன்ல அவரை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருந்தது. ஆனா இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் தனக்கு விரோதி, தனக்கு எதிரா இருக்காரு அப்படின்ற பிக்சரை கொண்டு வந்தான். இல்ல கொண்டு வந்து புலம்பு வச்சுட்டான். யோபு புலம்பி தள்ளிட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான், புலம்புறான். நான் கொண்டு போட்டா கூட பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படியெல்லாம் அப்படியே அவன் புலம்பிட்டே இருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி பட்டு இருக்கும்போது 38 அதிகாரத்துல வந்து கர்த்தர் வந்து ஏன் திட்டுற மாதிரி இருக்கு. கர்த்தர் பெருங்காற்றுல இருந்து யோபுக்கு உத்தரவாக அப்படின்னு போட்டு யோபுட்ட பேசுறாரு, கட நிறைய பேசுறாரு. சோ பேசுறாரு, திட்டுற மாதிரி தான் பேசுறாரு. ஏன் அப்படி திட்டுற மாதிரி பேசுறாருன்னா, he came in that dimension because at that point Job badly needed that dimension. He didn't need a dimension where God comes and says, oh sorry Job, you are in trouble, I'm so sorry, I empathize with you. வெஸ்டர்ன் காட் இப்படிதான் பேசுவாரு. வெஸ்டர்ன் லிபரல் காட் இருக்காரு. அவர் வந்து என்ன எவன்றலாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசுவார். ஐயோ ஐ எம் சோ சாரி, ஐயோ நீ ரொம்ப பாவம், நீ ரொம்ப கஷ்டப்படுற. இப்படி பேசவே மாட்டார். நான் சொல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேர் சொல்றாங்க ஃபாதர் ஒரு மதராவும் இருக்காரு. தாராளமா சொல்லிக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா ஒரு தாய் தேற்றுவது போல் நான் தேற்றுவேன்னு சொல்றாரு. பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்றாரு. எருசலேமிலே தாளாட்டப்படுவீர்கள் சொல்றாரு. அந்த எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லா நேரம் அதான் தேவையான கிடையாது. யோபுட்ட பேச மாதிரி சில நேரம் தேவை, அந்த டைமென்ஷன் தேவை. அவனை திட்டல. He was talking from his lofty dimension. உயரம் உன்னதமான அந்த சிங்காசனத்திலிருந்து தேவன் கர்ச்சித்து கொண்டிருந்தார் யோபு பார்த்து. 3 அதிகாரம் பேசினார். இதுதான் பாருங்க, இதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை மிக வல்லமை உள்ளது, மிக முக்கியம். பைபிளாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஏதாவது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் நடக்காது. ஏன்னா பைபிள் has the power to shift you from one dimension to the other. சோ 3 அதிகாரம் பேசுறாரு. பேசி முட்டுச்சொன்னே அவன் கீழே விழுந்துட்டான், சாஷ்டாங்க விழுந்துட்டு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைபடாது. He's talking about omnipotence of God. யோபு வாய் எப்படி மறிச்சு பாருங்க. என்னைய கொல்றாரு, என்னைய அடிக்கிறாரு, என்னைய இது பண்றாரு. முன்னாடி ஒரு அரசியல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்ப வந்து அவர் கொல்றாங்க பண்ணாரு. அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன், கொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இதுல இருந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி வாய மூடுனா. ஓகே, ரியல் ஃபெய்த் சொன்னேன்ல, சம்டைம்ஸ் வாயை மூட வச்சிரும், பேச வைக்காது. முட்டாள்தனம் பேசினா வாயை மூட வச்சிரும், இல்ல முட்டாள்களோடு இருந்தாலும் வாயை மூட வைத்திடும். சரியா? சோ வாயை முடிக்கிறேன்ட்டான். ஆனா 42 சொல்லிட்டான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அது வந்து ஒரு பயந்து போயெல்லாம் சொல்ல, மிகப்பெரிய வெளிப்பாடு வந்துருச்சு. அந்த பாயிண்ட்ல அவன் என்ன சொல்றான்னா, என் 10 பிள்ளைங்க செத்து போச்சுங்க, என் ஆடு மாடு கழுத எல்லாம் காண போச்சு, என் சரீரத்துல வந்து அப்படியே அங்கங்க வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி எனக்கு வேதனை இருக்கு. இது எல்லாம் உண்மைதான். ஆனா இது எல்லாத்தோட பெரிய ஒரு உண்மை இருக்கிறது, இதையெல்லாம் முழுங்கக்கூடிய ஒரு உண்மை இருக்கிறது. எப்படி பார்வோனின் அந்த சர்ப்பத்தை, எகிப்தின் சர்ப்பத்தை மோசேயின் சர்ப்பம் முழுங்கினதோ, அதே போல இந்த ரியாலிட்டிஸை முழுங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டைமென்ஷன் இருக்கு, மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கு. அது என்னன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யறது தடைப்படாது. இதே காரியத்தை தான் ஆபிரகாம் சொன்னா, நான் என் கரங்களை உங்களுக்கு நேராக எடுக்கிறேன், அவருக்கு நேராக உயர்த்தியிருக்கிறேன். வானத்தையும் பூமியும் உடையவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவருக்கு நேரம் என் கைகளை உயர்த்திட்டேன். என் நிலைமையெல்லாம் உண்மைங்க, பிரச்சனை இருக்கலாம் உண்மை. இதோட பெரிய டைமென்ஷன் இன்னொன்று இருக்கு. greater dimension boasts a greater dosage or greater level of truth also. Why do you have to go to a greater dimension? Because a greater dimension has in itself a greater dosage or greater amount of truth in itself. யோபு சொல்லிட்டான். என்னைக்கு எப்ப சொன்னானோ அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, யோபு நீதானமா பேசுனா, நீ பேசலன்றார். இதான் சொல்றாரு. அவருக்கு முன்னாடி பேச விட்டுட்டார். ஏன்னா இப்ப யோபு ஏன் டைமென்ஷன் வந்துட்டான், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். இப்போ என்ன விசுவாசிச்சா நீதிமான் ஆயிட்டான், அவ்வளவுதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த நீதி ஆகினார் மாதிரி 38, 39, 40, 41 தேவன் பேசினதை கேட்டு யோபு விசுவாசித்து நீதிமான் ஆயிட்டான். இப்ப பழைய ரெக்கார்டு பூரா எக்ஸ்பெஞ்ச் ஆயிடுச்சு, ரெக்கார்டு எதுவுமே இல்லை.
ஆண்டவர் ஒரு ரெக்கார்டும் இல்ல, இவன் நிதானமா பேசிட்டேன், நீங்க என்ன நிதானமா பேசலன்றார் 3 பேரை பார்த்து. சொல்லிட்டு என்ன போட்டு அடுத்து சொன்னோம், கர்த்தர் யோபின் சிறையிருப்ப மாட்டினார். டைமென்ஷன் ஷிஃப்ட் ஆனோடனே பெரிய சேஞ்ச் நடக்குது. அதுக்கப்புறம் யோபு, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். டைமென்ஷன் ஷிஃப்ட் ஆன பிறகு தேசத்தில் அவன் குமாரத்தை விட சௌந்தரியமான குமாரத்தைகள் காணப்படவில்லை. எல்லாம் அவனுக்கு மறுபடியும் ரெட்டிப்பாய் கிடைத்தது. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது மறித்தான். என்ன ஷிஃப்ட் பாருங்க. ஏன்னா அங்கிருந்து நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டான். இதோட இன்னொரு டைமென்ஷன் ஷிஃப்ட் உங்களுக்கு சொல்ல நடந்தது பைபிள்ல. பவுலும் சீலாவும் 2 பேரும் அடிச்சிருக்காங்க. எதுக்கு அடிச்சாங்க? அவங்க என்ன தப்புனாங்க சொல்லுங்க, என்ன தப்புனாங்க? அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊர்ல அந்த ஒரு ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன், ஒரு குறி சொல்ற ஸ்திரியை வந்து பவுல் விடுதலை ஆகினான். ஒரு அசுத்தாய் அந்த ஸ்திரியை பிடிச்சி வாட்டுது. பாவம் பவுல் இறக்கப்பட்டு அந்த ஸ்திரீ வந்து கஷ்டப்படுது. இவனுக்கு அது வேற கோவம் வந்துருச்சு அந்த ஹோல் இன்சிடென்ட் மேல. அதனால விரட்டிட்டான். இதுல என்ன தப்பு? இப்படி பண்ணதுக்கு அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க, தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்காங்க. என்ன சொல்லலாம் வந்துட்டு? சேனைக்கு எலியா மாதிரி சொல்லி, சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், என்னைய போய் இப்படி பண்ணிட்டாங்களே. பேதுருலாம் இருக்காரு, பேதுருக்குலாம் இப்படி பண்ணாங்களா? பண்ணல, என்னைய மட்டும் இப்படி பண்ணிட்டாங்க. அவர் சேஃபா யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தாரு. நான் வந்து புறஜாதியில் தைரியமா வந்தேன். அது கர்த்தாவே நல்லா பண்ணீங்க, ஆண்டவரே நல்லா பண்ணீங்க, நான் உங்களுக்கு பண்ணதுக்கு நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லல. அவங்க வேற லெவல் போயிட்டாங்க. யோபு அது ஒரு டிக்ளரேஷன் நிறுத்திக்கிட்டா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். ஏன்னா நீ என்னை அடிச்சு தொங்குனது உண்மைதான், அடி வாங்கி நான் தொங்குறது உண்மைதான், வலிக்குது, வேதனை இருக்கு, இதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொரு டைமென்ஷன் இருக்கு. அதிலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்க்கிறேன். அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே சேனைகளின் கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறேன். இரவும் பகலும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். 1000 பேர் அவர் முன்பாக நின்றார்கள். கோடான கோடி பேர் அவரை சேவித்தார்கள். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, நீண்ட ஆயுஸ் உள்ளவர் அவர். ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் அவர் பாக்குறேன். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் என் கண்ணுக்கு நல்லா தெரிகிறாரு. ஆகவே நான் அவரை துதிக்கிறேன், அவரை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நான் இப்பொழுது அந்த மகா உன்னதமான தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் அவரை, இது வந்து ரோமன் கவர்மெண்டோட ஜெயிலா இருக்கலாம், ரோமன் கவர்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் கவர்மெண்டா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே எனக்கு தெரியும், ரோமன் கவர்மெண்டோட நாட்கள்ல தான் கர்த்தர் புது ராஜ்யத்தை ஆரம்பிக்க போறாருன்னு தெரியும். இந்த ராஜ்யம் வேற ஜனங்களுக்கு விடப்படாத ராஜ்யம், இது அழியாத ராஜ்யம். இதனுடைய ராஜா ஆட்டுக்குட்டியானவர், நித்தியமாய் வீற்றிருக்கிறவர். அவர் வந்து ஏதோ வரப்போகும் ராஜா மட்டும் கிடையாது, இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான சேனைகளின் கர்த்தராகிய ராஜா அவர் இருக்காரு. நான் அவரை ஆராதிக்கிறேன். என்னுடைய கைகளை ஆபிரகாம் சொன்னது போல என் கைகளை அவருக்கு நேராக உயர்த்துகிறேன் என்று சொன்னது போல இவர்கள் கைகளை உயர்த்தி துதிக்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? மகா உன்னதமான தேவன் விசிட் பண்ணார். சும்மா லைட்டா நடந்துதான் வந்தாரு. சிறைச்சாலை ஆடினது. இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்குன்னா சர்ச்சு இப்படி பயங்கரமா பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு உனக்கு யாராவது மருந்து போடணும், உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் யாராவது சொல்ல வேண்டும். அதனால கர்த்தர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால ஜீசஸ் வித் ஸ்கின் ஆன். யாராவது உனக்கு அப்படியே தடை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கணும். குருடன் வழிகாட்டப்படுமா, இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா அப்படின்னு லெவல்ல போயிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. ஒருத்தன் என்ன சொல்றான், இந்த மாதிரி ரொம்ப ப்ராப்ளம், பாஸ்டர் கால், இன்னொருத்தன் சொல்றான் பாஸ்டர் கால் பண்ணாது, நீயே ஒரு 4 பேர் வச்சு ஒருத்தர் போன் பண்ணி கொட்டுறான். நான் என்ன சொல்றேன், யாருக்கும் கால் பண்ணாதீங்க, இந்த சேனைகளின் கர்த்தருக்கு ஒரு கால் பண்ணுங்க, ஒரு டயல் பண்ணுங்க. எப்படி டயல் பண்றது? இதெல்லாம் மறந்துட்டு இந்த வார்த்தைகள் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கா, இந்த வெளிப்படுத்தல் 4-5 எடுத்து படிங்க. உங்களுக்கு போட்டிருக்கு. 2 வாரத்துக்கு முன்னாடி போன வாரமா டெஸ்டிமனிக்கு சில பேருக்கு சொல்லியிருந்தாங்க, நான் வெளிப்படுத்தல் படிக்க சொன்னேன், சும்மா படிக்கணும். அது படிக்கும் போது பல்லுவலி சரியாயிருச்சுன்னு. ஒருத்தவங்க பல்லுவலி சரியாச்சுன்னு சொன்னதை கேட்டு இன்னொருத்தவங்க பல்லுவலி சரியா இருக்கு போல. அந்த டெஸ்டிமனி கேட்டு அவங்களும் படிச்சிருக்காங்க, அது மாதிரி சரியா இருக்கு போல. இல்லைன்னா டெஸ்டிமனி கேட்கும் போது சரியாச்சு, ஏதோ சம்திங் லைக் தட். I got some information. Either way, why that happened? Why do you think that happened? In a small way, you have put this higher dimension of God above your problem.
நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சரி, எனக்கு வலிக்குது, எனக்கு பிரச்சனை இருக்கு, ஓகே தான். ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ண முடியும்? நடக்கக்கூடாது நடந்துருச்சுங்க, எதிர்பார்க்காது நடந்துருச்சுங்க, நான் இப்படி நினைக்கவே இல்லை, இப்படி ஆயிடுச்சுங்க, எனக்கு தோல்வி வந்திருக்கே கூடாது, எனக்கு தோல்வி வந்துருச்சுங்க, நான் எவ்வளவு விசுவாசம் இருந்தேன், ஜெபம் பண்ணேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, சேனைகளின் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் சிங்காசனத்துல இருக்கிறார். ஓகே, அந்த டைமென்ஷன் திறந்திருக்கு, அதோட கனெக்ட் ஆகுங்க. இப்பதான் ரொம்ப கனெக்ட் ஆகணும். எப்போ ஒண்ணுமே நடக்கலன்றீங்களோ அப்பதான் ரொம்ப கனெக்ட் ஆகும். அவன் சொல்லுவான், இப்ப போகாத, நீ போய் என்ன பண்ண போற, நீ அவரே ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்ணார் உனைய கேட்பேன், கேட்க மாட்டான்னு நான் இப்ப சொன்னேன், கேட்பான். சில பேர் இந்த மாதிரி அந்த இன்ஹெரிட்டன்ஸ் செழிப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க, என்னமோ நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாரு, அப்படின்னு பிரச்சனை வரான்னு சொல்றீங்களா? என்னங்க வளர்றீங்க, நான் எங்க பிரச்சனை வரான்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை எங்க இருக்குன்னு அதுக்கு போன் பண்ணி, இங்க ஏன் நீங்க வா அப்படின்னு சொல்லி அதை எப்படி மேற்கொள்றது பத்தி பேசிட்டு இருப்பேன். அப்படின்ற பிரச்சனையை சந்திக்காம எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? ஓகே, நம்ம பிரச்சனையை சந்திக்கிறத ஜெயிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி. சோ அதை தாண்டி தான் நம்ம தாண்டி போறதை பத்தி பேசிட்டு எப்படி தாண்டறது என்பது பேசிக்கிட்டு. சோ இன்னைக்கு பாருங்க, ஒரு மனம் திரும்புதல் நடக்க வேண்டியது இருக்குது. என்னன்னா, இந்த ஒரு ஒன் டைமென்ஷனலிசம்ல இருந்து வெளியே வர வேண்டியது இருக்கு. அதாவது நான் ரொம்ப கர்த்தர் மேல கோவமா இருக்கேன், ரொம்ப சில ஸ்டைல சொல்லிக்கிறாங்க, ஆண்டவர் மேல ரொம்ப கோவமா இருக்கு. சி, கோவம் வரதே தப்பு இல்ல, ஓகே, ஏதோ வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் பூர்ணராக முடி கடந்து போவோமாகன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாங்க பூர்ணர் ஆக மாட்டோம், நாங்க இப்படியே தான் இருப்போம் சொல்லக்கூடாது இல்ல. கோவம் வந்தா பரவாயில்ல, பைபிள் கோவத்தோட படிங்க, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஏன்னா நாம் பலவீனமானவர்கள், சில நேரம் நம்ம மண்பாண்டங்கள்ல தான் மகிமை இருக்கு, அதனால சில நேரம் அப்படி இப்படி தடுமாறுது, டப்பா டான்ஸ் ஆடுது, இல்லைன்னு சொல்லல. ரொம்ப ஆடிட்டு இருக்கும்போது இங்க போயிருங்க, இது திறந்து படிக்க ஆரம்பிங்க, திறந்து படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் தம்முடைய ஆவியை வச்சிருக்காரு. There is, even when your entire system is rebelling against you, God has a spy inside of you, that is your spirit man. உங்களுடைய என்டையர் சிஸ்டமே தேவனுக்கு எதிராக கலகம் பட்டுருக்கு, கத்திட்டு இருக்கு, உங்க பாடி கேட்குது, என்ன ஆண்டவர் எங்க, ஏன் இது சுகப்படுத்த வச்சிருக்காரு, எனக்கு வலிக்குதுன்னு பாடி சொல்லுது. உன் மைண்ட் வந்து ஒரு 70 பிரச்சனை லிஸ்ட் பண்ணுது, எத்தனை காரியங்கள் ஒண்ணு நடக்கல, அப்படி நிக்குது, கர்த்தர் எங்கே கேக்குது, தேவனுக்கு விரோதமா கலகம் பண்ணுது. அப்போ வந்து பிசாசு வந்து எரித்தி நினைவு சமயம் சொல்லுவான், ஆமா ஆமா நான் சொன்னேன்ல அப்பவே, விரலாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, நீ ஏன் போன, நீ பேசாம பழையபடி பாவத்திலே இருந்திருக்கலாம். ஒருத்தர் ரொம்பலாம் சொன்னாங்க, அவங்க பொண்ணு கல்யாணமே ஆகல, என் காது கேட்க சொன்னாங்க, பேசாம நான் அந்த மார்க்கத்திலே இருந்திருக்கலாம், அங்க இருந்ததாவது கல்யாணம் ஆயிருக்கு. அதே என்ன பிசாசு தான் நோட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி பேசு. சோ அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது கூட ஒரு விசுவாசிக்கு, உண்மையான விசுவாசிக்கு அப்பயும் கூட 30% ஸ்டில் votes against that. That is your spirit man. 33% vote against that. God still has a spy inside. Okay, 33, இன்னொரு 17% push அங்கிருந்து கொஞ்சம் கிடைச்சா போதும், you will be in the other side, you will be a person of faith despite your problem. அந்த 17% தான் இது, 17-18% வந்து 15 வந்துரும்ல, 15 வந்தா மெஜாரிட்டி. சோ அதுக்கு தான் இது. ரொம்ப அப்படி இருந்தா எடுத்து படிங்க, உங்க மைண்ட் ஒத்துக்காது, படிச்சதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லுவோம், ஒண்ணு நடக்கல. Ignore and start reading. You are not reading to your bloody mind, you are reading to your spirit man. Your spirit man is reading, in fact, when you read. Once the word goes in, he will have authority, he will have power, he will influence some areas of your mind. அதுலயே உங்களுக்கு 50% தாண்டி 15% வந்துரும், மெஜாரிட்டி வந்துரும். அதுக்கப்புறம் slowly, you will gain more and more territory. And then you will again enter into that dimension of the most high God. சர்வவல்ல தேவன் உண்டாக டைமென்ஷன். ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன், வேணா நம்ம முடிஞ்சா இதை நம்ம அடுத்த மீடியம் ஒரு கண்டினியூ பண்ணலாம். நாம் ஜெயங்கள் எடுப்பது, அதுதான் கிரீடத்தை உரிக்குது. நாம் ஜெயங்கள் எடுப்பது, ஒவ்வொரு ஜெயமும் வந்து ஒரு பெரிய ஜெயம், நிறைய சாட்சி சொல்றோம், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தாருன்னு சொல்றோம். அந்த ஜெயம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஜெயம் வந்து எதுக்காக, அந்த ஜெயம் இல்லைன்னா நம்மளே ஷோகேஸ் வச்சுக்கிறதுக்காக இல்லை, அந்த ஜெயத்தை கொண்டு போய் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறதுக்காக தான் அது இருக்கு. அது எப்படி நம்ம செய்யறோம்? When do you submit your victory before God? You do when you go and ask God, thank you Lord for this victory, what should I pray for now? அடுத்த விக்டரி, இந்த விக்டரியே என்னோட எண்ட் இல்ல, அடுத்த விக்டரி, அடுத்து எந்த விக்டரிக்காக நான் ஜெபிக்கணும்? அந்த இடத்துலதான் கிரீடத்தை எடுத்து அவருக்காக பார்த்து வைக்கிறோம். ஏன்னா என்ன சொல்றோம்னா, இந்த விக்டரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ஆனா இந்த கிரீடத்தையே போட்டு நான் இன்னும் 20 வருஷம் சுத்த விரும்பல, 20 வருஷம் முன்னாடி கர்த்தர் எனக்கு செஞ்சாரணும், அடுத்த ஜெயம், அடுத்த ஜெயம், அடுத்த ஜெயம், நான் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். ஏனென்றால் ஜெயம் கொள்ள வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்கு, மேற்கொள்ள வேண்டியவைகள் அநேகம் உண்டு, கீழ்ப்படுத்தப்பட வேண்டியவைகள் அநேகம் உண்டு, கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யப்பட வேண்டியவைகள் அநேகம் உண்டு. ஆகவே நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும்.
தொடர்ந்து நான் முன்னேற வேண்டும். அதான் அந்த இடத்துல வந்து நிக்குது. ஓகே, ஐ திங்க் வில் ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட். பிரதர் மாதரசன் இருக்கீங்களா? ஐ டோட்டலி ஃபர்காட். அவர் டெஸ்டிமனி சொல்லியிருந்தாரு, நான் மறந்துட்டேன். இருக்காரு. ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணிடுறேன். இருந்தாரு பிகினிங்ல. அவர்தான் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பீப்புள் டு கம். ஆமா, அவர் பாவம் அதுக்காக தான் வந்திருக்காரு. நான் மறந்தே போயிட்டேன். வெரி சாரி. மாதரசன்றத நான் அன்மியூட் பண்ணிட்டேன். கோ ஹெட். ஹலோ, சொல்லுங்க பிரதர். You wanted to share testimony, but நீங்க கேட்டதுங்க என்கிட்ட முதவே. நான் இப்ப ஆமாம்மா forgot. I went into the message and ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட இது ஒரு 3 சின்ன விஷயம் தான் சொல்லணும். நான் இந்த இது ஜஸ்டிஸ் பத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்ததுக்கு அப்புறம் கிளியரா இருக்கா என்னோட வாய்ஸ்? எனக்கு கேக்குது, சொல்லுங்க. விட்டு விட்டு கேக்குது. அப்படியா? நீங்க இப்ப ஒரு கிளியரா இடத்துல இருக்கா? உட்காந்துக்கோங்க. இப்ப clear ஆ இப்ப இருக்கு. கிளியரா இருக்கு. அதான் இந்த இது ஜஸ்டிஸ், தேவனுடைய நீதி, இதை பத்தி எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு 3 விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள் நான் லிஸ்ட் பண்ணி என்னோட லைஃப்ல எனக்கு நீதி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த விஷயங்கள் கேட்காம இருந்திருந்தா எனக்கு இது நடந்திருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சாட்சியா இருந்தாலும் எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இதுதான் வந்து கொஞ்சம் உதவியா இருக்கு. ஒண்ணு வந்து நாங்க வந்து ஒரு வீடு பார்த்து, அந்த வீடு வந்து எங்களுக்கு அவ்வளவு செட் ஆகல. ஆனா வந்து டோக்கன் அட்வான்ஸ் ஒரு 10,000 வந்து அந்த அவங்க ஓனர் வாங்கியிருந்தாங்க. அதை வந்து அப்புறம் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணல. நாங்களும் வந்து டோக்கன் அட்வான்ஸா கொடுத்தா எப்படி திருப்பி கேட்குறதுன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப யோசிச்சுட்டு அதை வந்து கேட்காமலே இருந்தோம். அப்புறமா ஒரு நாள் காலையில ப்ரே பண்ணும்போது ஆபிரகாம் வந்து இந்த அபிமெலேக்கோட வந்து சந்திப்பான், வந்து உன்னோட உடன்படிக்கை பண்ண வரும்போது ஒரு வார்த்தை சொன்னான். இந்த மாதிரி ஆபிரகாம் வந்து கடிந்து கொள்ளும், என்னோட இந்த பிறவுகள் எல்லாம் இந்த மாதிரி கிணறுகளை வந்து உன்னோட வேலைக்காரங்க வந்து மூடிட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன பேசினாருனாக்கா, நீயும் போய் அந்த ஓனர்கிட்ட பேசு, அப்ப அவன் வந்து இப்படிதான் வந்து நீ கேட்காதனாலதான் நான் எல்லா நாள் கொடுக்கலன்ற மாதிரி இருப்பான்னு சொல்லி சொன்னேன். நான் அங்க போய் கேட்டோன்னா அவர் வந்து இது டோக்கன் அட்வான்ஸ் நான் எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர் வந்து அன்னைக்கு காலையில எனக்கு என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, நீ வந்து எந்த அளவுக்குனாலும் போ அப்படின்னு. நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல பேசினேன். அவர் என்கிட்ட எப்படியாவது பேசிட்டு ஒண்ணு கொடுக்கவே முடியாதுன்னு நினைச்சவர். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேசினாருனாக்கா, ஒரு 5,000 கொடுக்குறேன், இல்ல 2,000 கொடுக்குறேன்ற மாதிரி வந்தாரு. இல்ல எனக்கு வந்து என்னால உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, உங்களுக்கு வேற பர்சன் ஆக்குபை பண்ணிட்டாங்க, உடனேவே எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நான் வந்து நுழைஞ்ச உடனேயே இவர்கிட்ட இருந்து கால் வந்துச்சு, உங்களுக்கு நான் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து பணம் அனுப்பிச்சிட்டேன்னு. நான் எடுத்து வந்து ஜஸ்ட் அந்த பேப்பர் வாங்கி அந்த கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து இவர்கிட்ட இருந்து கால் வந்துருச்சு, 8,000 கொடுத்துட்டாரு. அப்போ ஏன் சார் 8,000 ஃபுல்லுமே கொடுக்க வேண்டியதானு கேட்கும்போது, நீங்க கொடுக்கும்போது 2 பார்ட்டா கொடுத்தீங்க இல்லையா, நானும் அப்படிதான் கொடுப்பேன்னு சொன்னேன். நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு அவர்கிட்ட கேட்கலான்னாக்கா அவர் ஃபோன் எடுக்கல. அப்புறம் ஆண்டவருக்கு வந்து முந்தின நாள் நைட்டு ப்ரே பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அந்த பணம் அவர் கொடுக்காம அவர் வந்து தூங்கவே கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப பணம் எனக்கும் தேவையா இருந்தது, எனக்கு அந்த பணத்தை அவர் கொடுக்காம தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பஸ்ல போகும்போது
என் அக்கௌண்ட்டுக்கு வந்து 2000 வந்துட்டு அவர் காலும் பண்ணி என்கிட்ட ஒன்றும் சொல்லவும் இல்லை. ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து நான் வந்து யார்கிட்டயும் கேட்டு என்னோட அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வாங்கினதில்லை. ஸோ ஒன்று வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, எங்களோட ரிலேட்டிவ் வந்து ஒரு பையன் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தான் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ அவனோட சீனியர்ஸ் வந்து அவனோட பொருள் எல்லாம் எடுத்து யூஸ் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க மார்ச் பாஸ்ட் இதெல்லாம் நடக்கும்போது அவனை வந்து காலை காலை உதச்சி காயம் பண்ணி அவன் வந்து 10 நாள் லீவ்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை பத்தி அந்த காலேஜ் அந்த ஹாஸ்டல் வார்டன்ஸ் எதுவும் ஒன்றும் இது பண்ணல. ஏன்னா அவங்க சீனியர்ஸ் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். முன்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அவங்கள வந்து சரி நீ வந்து எவ்வளவு தூரம் ஒதுங்கி இருக்கணும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கறதுனால நான் வந்து என்ன சொன்னேன்னாக்கா, அங்க உன் கை தான் மேல இருக்கணும். நீ வந்து இன்னொருத்தங்கள்ட்ட இந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ இவன் வந்து எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இல்லை, அப்பா அம்மாவும் எந்த ஸ்டெப் எடுக்கிறதா இல்லை. அவன் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வீட்ல இருந்து போற மாதிரி வச்சுட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த காலேஜோட பிரின்சிபாலோட இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில அனுப்ப சொல்லி நான் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு. இதுவும் ப்ரேயர் பண்ணும்போது தான். அப்போ நான் வந்து அவங்களுக்கு வந்து விஷயத்த டீட்டெயிலாக எழுதி நான் அனுப்பிச்சிட்டேன். 1 வீக் கழிச்சு அந்த பையன் வந்து கேட்டேன் இந்த மாதிரி என்னாச்சு பிரச்சனை அப்படின்னு. இல்லை எனக்கு வந்து போன வாரமே சரியா போச்சு அப்படின்னா, அதனால நீங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்க வேணாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எப்படி சரியாச்சுன்னு கேட்டோன்னா, நான் இமெயில் அனுப்பிச்ச நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து அந்த சீனியர் அவனாவே வந்து நான் அவன்கிட்ட எதுவும் இது பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ அவன் என்ன நினைச்சுக்கானா தானாவே நடந்துருக்கு அப்படின்ட்டு. நான் அப்புறமா இந்த அனுப்பிச்ச இமெயில் வந்து அவனுக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன். சார் இந்த இமெயில் நான் அனுப்பிச்சேன், அதோடைய ரியாக்ஷனாக தான் இப்போ வந்து அவங்க வந்து அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளோ நாள் உன்னை வந்து எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சேன், திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது வந்து அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னன்னா, மூணாவது வந்து என்னோட பையனுக்கு வந்து ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம். அந்த வாட்சோடைய வாரண்டி பீரியட் முடிகிறதுக்குலாம் அந்த வாட்ச் வந்து கரெக்டாக வாரண்டி பீரியட் முடிகிறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அது ஒர்க் ஆகலை. அப்போ அவன் போய் அந்த ஷோரூம்ல போய் பார்க்க போனான். பார்க்க போகும்போது அவங்க வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்கு, அந்த 1 வீக் வந்து இழுத்தடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வாட்சை கொடுங்க நாங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம், அப்புறமா வந்து ரிட்டர்ன் அவங்க வந்தோடனே அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட் பண்றோம் மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த இன்னொரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணிருக்காருனாக்கா, இப்படி நீ பண்ணினாக்கா அந்த டைம்குள்ள உனக்கு வரல அப்படின்னாக்கா இல்லை ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா அந்த டைம் வந்து எப்படியாவது இது பண்ணி அந்த வாரண்டி டைம் தாண்டிடுச்சுன்னா அவங்க வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் பண்ண தேவையில்லை. அதனால என்ன பண்ணுன்னா உனக்கு ஒரு இமெயில் ஐடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் இமெயில் ஐடி கொடுத்துட்டாங்க. இமெயில் ஐடி என்கிட்ட கொடுத்தா நான் வந்து இமெயிலுக்கு அனுப்பும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ கிளியரா இல்லை, பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வாரண்டி பீரியட் முடிஞ்ச அன்னைக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லாமல் அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்போ நான் வந்து திரும்பவும் வந்து இந்த ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணும்போது என்ன பண்றது அப்படின்றது, கன்சியூமர் கோர்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்புன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் உடனே ஆஃபீஸ் ஒர்க்ல பிஸியா இருந்தேன். என்னோட மீட்டிங் காலில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அந்த மெயில் அனுப்பிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி பார்த்தாக்கா ரிப்ளைல என்ன இருந்துச்சுனாக்கா, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு வவுச்சர் மாதிரி கொடுக்குறோம், நீங்க வந்து அந்த வவுச்சருக்கு திரும்பவும் போய் வேற வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டி எக்ஸ்பயர் டேட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்து பண்ணாங்க. இப்போ என் பையன் போய் பார்க்கும்போது அப்பதான் வந்து ரிலீஸ் ஆன இன்னொரு வாட்ச் வந்து இருந்தது. அது வந்து
4,000 சம்திங் வந்து அன்னைக்கு 2,000 கொடுத்து இவன்ட்டு அந்த வவுச்சர்ல வந்து அடிஷ்னலா இருந்த அமௌண்ட்டுக்கு 2 பர்ஃப்யூம் பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ இது மூணும் வந்து என்னோட லிஸ்ட்ல வந்து இது வந்து 3மே வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தாரு. ஸோ இதுக்கு நான் நன்றி சொல்லிதான் இப்போ வந்து மற்ற நிறைய விஷயம் வந்து நீதிக்காக நான் வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் த டெஸ்டிமனி. அவன் பிரதர் சொன்ன மாதிரி இதெல்லாம் சின்ன காரியங்களா இருந்தாலும் நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, செருபாபேல்ட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் ஆசிரியை பண்ணக்கூடும். ஸோ இது ஒரு சின்ன பிகினிங்கா இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன், இதன் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார். பிரதருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி சிறிய சிறிய காரியங்கள் கூட நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தேவையில்லை, ஜெபிக்க தேவையில்லை, இதுக்கெல்லாம் நம்ம நீதிக்காக கேட்க தேவையில்லைன்னு நம்ம விடணும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் கேட்கலாம், எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கலாம். சின்னதுல நம்ம அற்புதத்தை பார்க்க ஆரம்பிச்சாதான் பெருசு பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ அதனால சின்னதை வந்து உதாசீனப்படுத்திடாதீங்க, இல்லை பெருசுக்கு மட்டும் ஜெபணும், இதெல்லாம் தேவையில்லை. சம்டைம்ஸ் நான் இன்னொன்னு என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன்னா, சில சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஆண்டவரோட உதவியை நாடாம நம்மளே பார்த்துக்கலாம், இல்லை அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறதுலாம் சம்டைம்ஸ் பிரச்சனை வருது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதையுமே விடுவிக்கணும் தேவையில்லை. மோசே சொன்னது போல ஒரு குழம்பு பின் வைக்கப்படுதில்லை மாதிரி சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவன் நியாயத்தும் நீதியும் உங்களுக்கு வழங்குகிறவர் என்கிற தைரியத்துல தேவன் அணுகுங்கள், ஜெபியுங்கள். பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டோடைய ஆலோசனைப்படி காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயம் ஆலோசனை கொடுப்பார். எப்போ கொடுப்பாருன்னா, அவர் நியாயம் வழங்குறவர் நீங்க நம்பி போகும்போது தான் அந்த இடத்துக்கே நீங்க போறீங்க. ஸோ அதோடு சேர்த்து இன்னைக்கு நான் பேசுனதை சேர்த்துக்குவேன். நாம் சர்வ வல்ல தேவன் முன்பாக இருக்கிறோம். வானத்தை பூமி படைத்தவர், அவர் பயங்கரமானவர், நமக்கு இல்லை, நம்முடைய சத்துருக்களுக்கு. சரி, ஆனால் நாம் அவர் முன்பாக பயபக்தியா இருக்கிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று வாசிக்கிறோம். நாம் பயபக்தியா அவர் முன்பாக பணிகிறோம். அவர் முன்பாக we accept his governance and his authority and his discipline. We accept all of that. Okay, and we fall prostrate before him. அவர் முன்பாக நாம் பணிகிறோம். அந்த பயங்கர தேவன் நமக்காக எழுந்தருளி கிரியை செய்வார். இன்னும் இது போன்ற இன்னும் அநேக காரியங்கள் நிச்சயமாய் செய்வார். நியாயம் நீதி உங்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். சரியா, கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாம். கர்த்தருடைய சரீரத்துக்கு ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல நாங்கள் புழுதியில இருந்தோம், குப்பையில இருந்தோம். ஆனால் எங்களை உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய சிலுவை மரணத்தினாலே, நீர் பாடுபட்டதினாலே எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் தேவன் முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பூமியிலே அரசாடுவோம். ஏதோ ஒரு நாளிலே பரலோகத்துல இல்ல, பூமியிலே அரசாடுவோம். தேங்க்யூ லார்ட். அன்று அந்த விசுவாசத்தோடு, இந்த ஆளுகை மனப்பான்மையோடு இந்த சரீரத்தின் நாங்கள் இந்த நாளிலே பங்கு பெறுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யும். எங்கள் கரங்களை உமக்கு நேராக எடுக்கிறோம். வானத்தை பூமியை படைத்த உமக்கு நேராக எங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஒத்தாசை உதவி உம்மிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. நீ சர்வ வல்லவர், பூமியை ஆளுகிறவர், பூமியின் பூச்சக்கரத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். நீர் சகலத்தை உடைய வல்லமை ஆளுகிறது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை இப்பொழுது கேட்கிறவங்க, ரெக்கார்டரை கேட்கிறவங்க, பின்னாடினே கேட்கிறவங்க, யூடியூப்ல கேட்கிறவங்க, எல்லாரும் கருத்துல கொடுக்கிறேன். எல்லாரும் உடைய சர்வ ஆளுமையை அனுபவிக்கட்டும், சர்வ வல்லமை அனுபவிக்கட்டும். உன்னதமான தேவனாகி உண்மை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you. See you in the next meeting. Thank you.